தென்னாடுடைய சிவனே போற்றி. என்ன ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம்மன்னா போற்றி. தெந்தில்லை மன்றனில் நாடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த செதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈத்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி அடியேணி இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி அருமையான இந்த திருப்பத்தூர் திருத்தலத்திலே 2வது ஆண்டு கோடைகால சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பிற்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலே இருந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட இந்த 2ஆம் ஆண்டு சைவ சித்தாந்த சிந்தனையிலே இன்றைய நாள் நம்முடைய வழிபாட்டுக்குரிய தியாகராஜன் ஐயா அவர்கள் எழுந்தருளி வினாவெண்பா என்று சொல்லக்கூடிய நூலை சிந்திப்பதாக நம்முடைய அட்டவணை. அதில் கொஞ்சம் கால தாமதம், ஒரு இடையில ஒரு சின்ன நிகழ்ச்சி, அதனால் அவர் ஒரு மணி நேரம் காலதாமதமாக எழுந்தருள இருக்கிறார். அந்த நேரத்தில் சில சிந்தனைகளை நாளைய வகுப்பிற்கான ஒரு தோற்றுவாயாக இந்த 1 மணி நேரத்தை அமைத்து கொள்வதற்கு திருவருள் வாய்த்திருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான நேரம். ஏன்னா எப்பவுமே ரொம்ப ஆர்வமா காத்திருக்கிற போது ஒரு இடைச்சர்கள் வந்தா எப்படி இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் திருவருள் சம்மதம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பெருமான் இவ்வாறு திருவுள்ளம் பற்றி இருக்கிறார். அதனால நாம் நாளைய வகுப்புக்கு உடைய அந்த சிந்தனைக்கு ஒரு அடித்தளம் இந்த 1 மணி நேரம் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். பொதுவாக ஒரு நூலை நாம் சிந்திக்கிற போது நமக்கெல்லாம் தெரிந்தது தான், ஏறத்தாழ அனைவரும் அடிப்படை சைவ சித்தாந்தத்தை படித்தவர்கள் தான் இங்க எழுந்தருளி இருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். சைவ சித்தாந்த நூல்கள் என்று நாம் பார்க்கிற போது அத பொதுவா 14 நூல்கள் நமக்கு இருக்கின்றன. சிவஞான போதம் தொடங்கி 14 நூல்கள் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். அத நம்ம ஒரு 3 கூறுகளாக பிரிக்கலாம். இந்த சைவ சித்தாந்த நூல்களை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று அடிப்படை நூல்கள் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அடுத்தது
உயர்ந்த நூல்கள், அதாவது உயர்ந்த எல்லா உயர்ந்த நூல் தான், கருத்து வகையால நுட்பமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்கள் என்பது ஒரு பகுதி, அடிப்படை என்பது ஒரு பகுதி, நுட்பமான செய்திகளை சொல்லக்கூடிய நூல்கள் என்பது ஒரு பகுதி. மூன்றாவது பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உரியது. இப்போ கொஞ்சம் நாம இப்ப பார்க்கிறோம், முனைவர் பட்டம். முனைவர் பட்டம் வாங்கணும்னா என்ன செய்திருக்கணுங்க? ஒரு 12வது படிச்சிருக்கணும். அதன் பிறகு ஒரு இளங்கலை பட்டம் வாங்கி இருக்கணும். அதன் பிறகு முதுகலை பட்டம் வாங்கி இருக்கணும். அதன் பிறகுதான் முனைவர் பட்டத்தை பெறுவதற்கான தகுதியே வருகிறது. அதுபோல நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே நுட்பமான ஆராய்ச்சிக்கு உரிய நூல்கள் என்று சில நூல்கள் இருக்கிறது. அந்த நூல்களிலே ஒன்று நமக்கு இந்த சிவஞான சித்தியார் பரபக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். நமக்கு சித்தியார் தெரியும், 2 பகுதி, சுபக்கம் பரபக்கம் என்று 2 பகுதி இருக்கிறது. அதுல பரபக்கம் என்கின்ற ஒரு நூலும் அது நமக்கு யார் செய்ததுங்க? எம்பிரான் அருள்நந்தி சிவம் அருளி செய்த சிவஞான சித்தியார் பரபக்கம். 2வது எம்பிரான் உமாபதி சிவனார் செய்த சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல். இந்த நூல்கள் முழுக்க முழுக்க ஆய்வுக்குரிய நூல்கள். ஆய்வுக்குரிய நூல்கள்னா கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆய்வுன்னு சொன்னாவே பார்த்து கொள்ளலாம். நீங்க பல நமக்கு முனைவர் பட்டத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். இப்போ ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வார்கள். இப்போ நம்ம இயற்பியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்பியல்ல ஒரு தலைப்பை மட்டும் எடுத்துக்குவாங்க. அந்த தலைப்பை பற்றி இந்த இயற்பியல் அறிஞர் என்ன சொல்லி இருக்கிறாரு, இந்த இயற்பியல் அறிஞர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று உலகத்திலே இதுகாரும் தோன்றிய அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுல இவர்கள் புதிதாக ஒரு கருத்தை என்ன செய்வாங்க, நிறுவுவார்கள். இதுக்கு தான் ஆய்வு கட்டுரைகள் என்று பெயர். அதுபோல சைவ சித்தாந்தத்தை நாம் படிக்கிற போது பொதுவா எனக்கு என்னுடைய தத்துவ ஞானம் தெரிஞ்சா போதுங்க அப்படின்னு இருக்கிறவங்க சில அடிப்படை நூல்கள் படித்தா போதும். நமக்கு எதுங்க உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம், இந்த நூல்கள் எல்லாம் சித்தாந்தம்னா என்ன, பெத்த நிலைனா என்ன, முத்தி நிலைனா என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கான அடிப்படையாக சொல்லக்கூடிய நூல்கள் நமக்கு இந்த நூல்கள் எல்லாம். ஆனால் அது மட்டும் போதுமா என்று கேட்டால் நமக்கு கண்டிப்பா பத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் நாம் நிற்கிற இடம் தெரிய வேண்டும். முதல்ல நம்ம சித்தாந்தத்தை மேல மேல சொல்லக்கூடிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லிடுவோம், ராஜாங்க சமயம். சைவம் என்பது ராஜாங்க சமயம். ராஜாங்க சமயம்னா என்னதுங்க? தாய்மானவர் தான் சொல்லுவாருங்க, தத்துவ அதீதம் என்று சொல்லுவார். தத்துவ அதீதம். உலகத்தில் இருக்கிற தத்துவ ஞானத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் தெரியும் நம்முடைய தத்துவ ஞானம் எவ்வளவு உயர்ந்தது என்பது. எப்ப தெரியும்? மற்ற தத்துவ ஞானங்களை ஆராய்ந்து பார்க்கிற போதுதான் அதுல உள்ள குற்றங்கள் என்ன, அந்த தத்துவ ஞானத்தில் உள்ள குற்றங்கள் என்ன என்பது நமக்கு தெரியும். நம்ம தத்துவ ஞானம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிவதற்கு நாம் பயில வேண்டிய நூல்கள் 2. ஒன்று சிவஞான சித்தியார் பரபக்கம், மற்றொன்று சிவஞான நம்முடைய சங்கற்ப நிராகரணம். இந்த 2 நூலும் படிப்பதற்கு மிக கொஞ்சம் கடினமான நூல்கள் தான். சித்தியார்ல அழகா சொல்லுவார், வினையை பற்றி சொல்லுகிற இடத்துல 125வது பாட்டுல சொல்லுவார். இந்த மருத்துவன் இருக்கிறானா இல்லைங்களா, டாக்டர், அவர் என்ன செய்வார்னா அந்த மருத்துவ முறையை அழகா சொல்லுவார். மண்ணுளே சில வியாதி, மண்ணுளே சில வியாதி, மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்ப்பன், சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலுடன் கடந்து கொடுப்பன். பாட்டு சொன்னா புரியாது, கருத்து சொன்னா புரிஞ்சிடும். மருத்துவன் என்ன செய்வான்னா மருந்த சில நேரத்துல என்ன செய்வானா தேனுல குழைச்சு சாப்பிடு, தேனுல குழைச்சு சாப்பிடு, பாலுல கலந்து சாப்பிடுன்னு சில மருந்து கொடுப்பான். சில மருந்துகளை என்ன செய்வானுங்க ஆபரேஷன் பண்ணி தீர்ப்பான்.
அறுத்து கீறி தீர்ப்பன். அப்போ என்ன செய்யணும்? இந்த வியாதிக்கு எங்க இந்த தேன்ல கலந்து கொடுத்தா பத்தாதா, பால்ல குழந்து கடுத்தா பத்தாதானா, ஐயோ உனக்கு இதெல்லாம் ஆகாதியா, ஆபரேஷன் தான் ஒரே வழி என்று என்ன செய்வான்? சில நோய்களை கடினமான முறையிலும் சில நோய்களை எளிமையான முறையிலும் யார் தீர்ப்பான்? மருத்துவன் தீர்ப்பான். அதுபோல இறைவன் இன்ப துன்பங்களை கொடுத்து ஆன்மாவை திருத்துவன் என்று சித்தியார்ல ஒரு பாட்டு இருக்கு. அதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில நேரங்களிலே நமக்கு சொல்லப்படுகிற செய்திகள் ரொம்ப எளிமையா இருக்கிற செய்திகளும் உண்டு. சில செய்திகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடினமா இருக்கும். கொஞ்சம் கடினமா இருக்கும். நம்ம வீட்டுல அம்மா கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க? இனிப்புக்கு நடுவுல ஒரு கசப்பு மருந்தை வச்சு கொடுத்துருவாங்க. இனிப்பு வெளியே இருக்கும், உள்ள என்ன இருக்கும்? ஒரு கசப்பு மருந்து இருக்கும். குழந்தை என்ன செய்யும்? இனிப்பை சாப்பிடுற மாதிரி கசப்பை சாப்பிடும். அது மாதிரி தான் 5 நாள்ல நடுவுல ஒரு மருந்தா வச்சிருந்தோம், சங்கற்ப நிராகரணத்தை. ஏன்னா கொஞ்சம் வாங்கிறது கஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கொஞ்சம் ரொம்ப காலமா ஒரு பேட்டனுக்கு பழகி இருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எளிமையா சொன்னா போதுங்க. எதை சொன்னாலும் எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. ஏங்க இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுறீங்க, நேரம் தொட்டா போதாதா என்று நம்ம அப்படியே பழகி இருக்கிறோம். நூல்களை படிக்கிற போது எப்படி படிச்சிருக்கிறோங்க? ரொம்ப எளிமையா படிக்கணும் என்கின்ற ஒரு நிலையை நாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கொங்கு நாட்டு பேராசிரியர் பெருமகனார் வையாபுரி ஐயா அவர்கள் சொல்லுவார், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுமையான நூல்களை சொல்லி பழக வேண்டும், கடுமையான நூல்களை கேட்டு பழக வேண்டும். காரணம், நுட்பமான செய்திகள் எளிமையாக இருக்காது. ஒரு செய்தி நுட்பமா இருக்குதுன்னா அப்படி எப்படி இருக்காதுங்க? எளிமையா இருக்காது. எளிமையா இருப்பவை நுட்பமாக இருப்பதற்கு கொஞ்சம் கடினம். அப்போ சில செய்திகளை நாம் நுட்பமாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்யணும்? தயாராகணும். முதல்ல கேட்கறதுக்கு தயாராகணும். ஐயா சங்கற்ப நிராகரணமா, பரபக்கமா, நமக்கு எங்கீங்க அப்படின்ட்டோம்னா ஆரம்பமே முடிஞ்சது. ஆரம்பமே முடிஞ்சது. அழகா சொல்லுவார் சிவப்பிரகாசத்துல. அந்த சிவப்பிரகாச நூல்ல 100வது பாட்டு, நூலுக்கு அதிகாரி. சிவப்பிரகாச நூலை யாருக்கு சொல்லணும்னு எத்தனாவது பாட்டுல சொல்றாரு? 100வது பாட்டுல. எங்க முத பாட்டுல சொன்னா என்ன? முத பாட்டுல சொல்லாம 99 பாட்டை சொல்லி முடிச்சுட்டு 100வது பாட்டுல என்ன செய்யறாரு? நூறுக்கு அதிகாரி, இந்த நூல் யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அழகான பாட்டு. திருவருள் கொடுத்து, திருவருள் கொடுத்து மற்ற இச்சிவப்பிரகாச நன்னூல் விரிவது தெளியுமாற்றால் விளம்பிய ஏது நோக்கி, திருவருள் கொடுத்து என்பதற்கு தீக்கை செய்து என்று உரை செய்கிறார் பேராசிரியர். அப்போ ஒரு நூல் கேட்கணும்னா, அது குறிப்பா சைவ சித்தாந்த நூல் கேட்கணும்னா கட்டாயம் என்ன இருக்கணும்? தீக்க வாங்கி இருக்கணும்னு சொல்றாரு. ஏங்க தீக்க வாங்கலன்னா சைவ சித்தாந்தம் புரியாதானா? புரியும். அறிவுக்கு விளங்கும் என்னாகாது? அனுபவத்திற்கு வராது. அனுபவம் வேறு, அறிவு வேறு. எனவே முதல்ல என்ன செய்யணும்? திருவருள் கொடுத்து இச்சிவப்பிரகாச நன்னூல் விரிவது தெளியுமாற்றால் விளங்கிய ஏது கொண்டு. ஏது 3 ஏது இருக்கு. காரிய ஏது, அடுத்தது இயல்பு ஏது, அனுபலத்து ஏது என்று இலக்கணம் இருக்கு. இலக்கணத்துக்குள்ள போக வேண்டாம். 3 ஏது இருக்கு. அப்போ இலக்கணம் தெரியணுங்கிறார். சைவ சித்தாந்தம் படிக்கணும்னா என்ன இருக்கணுமா? இலக்கணம் தெரியணும். அப்புறம் முன் பின் தரும் மலைவு ஒளிய கொள்வோன். ஒரு நூல் படிக்கிற போது ஒரு பாட்டை எடுத்தா என்ன செய்யக்கூடாது? நேரா பாட்டுக்கு பொருள் செய்யக்கூடாது. ஒரு நீங்க 55வது பாட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, சிவபிரகாசத்தையே எடுத்துங்க. ஒரு 55வது பாட்டை எடுத்து என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும்னா 55வது பாட்டுக்கு பொருள் பார்க்க கூடாது. என்ன செய்யணும்? 50 என்ன சொல்லுது, 51 என்ன சொல்லுது, 52 என்ன சொல்லுது அப்படின்னு முன்னாடி இருக்கிற பாட்டை எல்லாம் பார்த்துட்டு 55வது பாட்டு பார்த்தீங்கன்னா உங்க பொருள் ட்ராக் மாறாம கரெக்டா போகும். நீங்க 55 மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? இது பாட்டுக்கு எங்கேயாவது போயிடும். முன் என்ன இருக்கிறது, பின் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து மலைவு இல்லாமல் கற்பவன் யாரோ
அவனுக்கு இந்த நூலை சொல்லுங்கன்னு சொல்றார். எந்த நூலை? சிவப்பிரகாசத்தை. சிவப்பிரகாசத்துக்கே இதுதான் தகுதி. சிவப்பிரகாசத்துக்கு இதுதான் தகுதி. அப்புறம் சித்தியாருக்கு போனா 4வது பாட்டுல சொல்றாரு நூலுக்கு அதிகாரி. சித்தியார்ல நான் ஏன் இவ்வளவு பீடிகை போடுறேன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. பாடம் கொஞ்சம் வாங்கறதுக்கு நீங்க தயாராகணும். உங்களை அப்படியே ரெடி பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? 4வது பாட்டு சொல்றாரு சிவஞான சித்தியார்ல சுபக்கத்துல 4வது பாட்டுல சொல்றார். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பண்டை நத்தவத்தால் தோன்றி பரமனை பத்தி செய்யும் தொண்டரை தானே தூய கதியில் தொகுப்பன். அதாவது ஏற்கனவே முன்னை பிறவியில நிரம்ப தவம் செஞ்ச யாருங்க? நிரம்ப தவ செஞ்ச ஆன்மாக்களை பெருமான் என்ன செய்வானா, இந்த பிறவில ரொம்ப எல்லாம் முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்? ஏற்கனவே நிறைய தவத்தை செஞ்சிட்டாங்க. அவர்கள் என்ன செய்வானா, தானே அப்படின்னா எளிமையா வருவாங்க, அப்படியே இருப்பாங்க, திருவடிக்கு போயிருவாங்க. யாரு போல? கண்ணப்ப நாயனார் போல. அவர்லாம் என்னதுங்க? முன்னை முன்பு செய் தவத்தின் ஈட்டம்பர் சேக்கிலார் பெருமான். முன்பு செய் தவத்தின் ஈட்டம். அவர்களுக்கு ரொம்ப முயற்சிங்க வேண்டாம், இந்த பிறவியில ரொம்ப முயற்சி எல்லாம் வேண்டாம். தானே தூய கதியில் தொகுப்பன். அப்புறம் மார்க்கர் கண்ட நூல் போதி வீடு காதலிப்பார்க்கு. அப்ப சித்தியாருங்கிற நூல் யாருக்கு அப்படின்னு கேட்டா, சன்மார்க்கர். என்ன சொல்றாருங்க? சன்மார்க்கர். சன்மார்க்கம் என்பதற்கு என்ன பேருங்க? ஞான நெறி. ஞான நெறியின் வழியாக முத்தி இன்பத்தை காதலிப்பவர்களுக்கு இந்த நூல். எந்த நூலு? சிவஞான சித்தியார். அப்ப அந்த நூல் யாருக்கு சொல்லணும்? வீடு பேறு பெற வேண்டும் என்கின்ற ஆசை, விருப்பம், காதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த நூலை சொல்லுங்க, மற்றவங்களுக்கு சொன்னா புரியாது. எந்த நூலை? சிவஞான சித்தியார். அதுதான் இதுக்கும் பொருந்தும். வீடு பேறு என்பது இறைவனுடைய சொரூப இலக்கணத்தை உணர்தல். இறைவனுடைய சொரூப இலக்கணம். அப்போ இறைவன் யார்? இறைவன் யார்? அவனுடைய இலக்கணம் என்ன என்பதை தெரியாத வழி நம்மளால என்ன செய்ய முடியாது? வீடு பேருக்கு போக முடியாது. அப்ப வீடு பேரு போகணும்னு சொன்னா நமக்கு அறிவு நுட்பமாக வேண்டும். அறிவு நுட்பமாக வேண்டும். சும்மா எளிமையா சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் நம்ம பொதுவா என்ன சொல்றோம்? முப்பொருள் உண்மை சொல்றோமா இல்லையா? என்னது? பதி, பசு, பாசம். பதி ஆகிய சிவம் அதிநுட்ப சூக்கும சித்து. என்னதுங்க? அதிநுட்ப சூக்கும சித்து இருப்பதில் மிக நுட்பமானது எது? சிவம். சிவம் மிக நுட்பமானது. சிவத்தை நோக்க, சிவத்தை நோக்க தூள சித்து எது? ஆன்மா. உயிர் சிவத்தை நோக்க தூளம். அப்ப தூளமா இருக்கிற ஆன்மாவுக்கு அறிவு தூளமா இருந்ததுன்னு வச்சுக்கங்க. அறிவு தூளமா இருந்தால் நுட்பமான சிவத்தை அறியவோ உணரவோ முடியாது. அறியவோ உணரவோ முடியாது. அப்போ நுட்பமான சிவத்தை அறியணும்னு சொன்னா சிவம் எப்படிப்பட்ட பொருள் என்று நாம் முதல்ல தெரிந்துக்கணும். அது என்னது? ஜிலேபி மாதிரி சாப்பிட்ற பொருள் இல்லை. ஜிலேபி இருந்தா எடுத்து சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்டா இருக்குப்பா அப்படின்னு வாயாலோ கண்ணாலோ காதாலோ பரிசத்தாலோ மூக்கினாலோ ஞானேந்திரியங்களின் வழியாக அனுபவிக்கிற பொருள் சிவம் இல்லை. சிவத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? ஞானேந்திரியங்களின் வழி அனுபவிக்க முடியாது. அப்படி இல்லைங்க. அனுபவிக்கலான்னு சொன்னா என்ன சிக்கல் வரும்? என்னமா சிக்கல் வரும்? அசத்தாயிரும். இந்த ஞானேந்திரியங்கள் வழியாக சிவத்தை நீங்க அனுபவித்தால் அவன் என்ன ஆயிடுவான்? அசத்து. அப்போ இறைவனை ஞானேந்திரியங்களின் வழியாக அறியவோ அனுபவிக்கவோ முடியாது. சரி, அப்ப அவனை எப்படி அனுபவிக்கலாம்? எப்படி அறிக்கலாம்? முதல்ல அவன் அருளால் அனுபவிக்கணும். அனுபவிக்கிற இடம் எது? இறைவனை எங்க அனுபவிக்கலாம்?
அறிவிலே. ஆன்மாவின் அறிவில தான் பெருமான அனுபவிக்க முடியும். அவன் அனுபவிக்கக்கூடிய இடம் எது? அறிவு. ஆன்ம அறிவில தான் பெருமான அனுபவிக்க முடியும். இந்த அறிவு தோளமா இருக்கிற வரைக்கும் சிவம் நமக்கு புலனாகாது. அப்ப அறிவு என்ன ஆகணும்? நுட்பமான அறிவாக மாறணும். நுட்பமான அறிவா மாறிச்சா மாறலையானா அதுக்கு ஏதாவது உரைகள் வேணுமா இல்லையா? இப்போ நம்ம தங்கம் 24 கேரட்டா 23 கேரட்டான்னு என்ன செய்வோம்? அதுக்கு உரைகள் வச்சிருக்காங்களா இல்லையா? அந்த உரைகளை வச்சு உரைச்சு பார்த்துட்டு எங்க சுத்தமான தங்கம், சொக்க தங்கம் இல்ல இவ்வளவு செம்பு கலந்துருக்கு அப்படின்னு பாக்குறாங்களா இல்லையா? இப்ப அறிவினுடைய தன்மையை எவ்வாறு அறிவது? என் அறிவோட லட்சணம் என்னங்கிறது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எளிமையான ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சித்தாந்த பாடம் படிக்கும் போது தெரிஞ்சிடும். சித்தாந்த பாடம் படிக்கும் போத நம்ம அறிவு தோளமா இருக்கா சூக்குமமா இருக்கா அப்படிங்கறது பாடம் படிக்கும் போத தெரிஞ்சிடும். இங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா அறிவு தூளமாக இருக்கின்றது. என்னங்க பண்றது? நுட்பமாறதுக்கு வழி என்ன வழி? பூசையும் 5 எழுத்தும் தான். நல்லா பூசை பண்ணுங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணணும்? பாடத்தை படிக்கிறத விட பூசையை நல்லா பண்ணுனா பாடம் புரியும். பாடம் நல்லா புரியும். பூசை பண்ணாத வழி சித்தாந்த பாடம் நமக்கு விளங்காது, ஒருபோது விளங்காது. அது ரொம்ப முக்கியம். அப்போ பூசையை சிறக்க சிறக்க 5 எழுத்து ஓதுதல் சிறக்க சிறக்க ஞான நூல் அறிவிலே விளங்கி கொண்டே வரும். அதுல நமக்கு இந்த நூல்கள், குறிப்பா பரபக்கம், சங்கற்ப, நிராகரணம் போன்ற நூல்கள் எல்லாம் நம் அறிவை உரைத்து பார்க்கின்ற உரைகள். அறிவை உரைத்து பார்க்கிற உரைகள். எதுக்கு இவ்வளவுனா, புரியலன்னா நாம் பொறுப்பில்லை, பாடம் புரியலன்னா நாம் பொறுப்பில்லை. அதுக்கு தான் இவ்வளவு அடித்தளம் போட்டிருக்கிறோம். மகிழ்ச்சி. சரி, இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாகவே உலகுல நமக்கு உறுதி பொருள் என்று சொல்லுகிற போது பெரியோர்கள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறம், பொருள், இன்பம், வீடு. எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அறம், பொருள், இன்பம், வீடு. இதுல பொருள் என்பது இம்மை பயனை தரும். பொருள் என்பது இம்மை பயன். காசு இருந்தா இந்த பிறவில சந்தோஷமா இருக்கலாம், அடுத்த பிறவிக்கு அந்த காசு வருமானா வராது, கேரி ஓவர்ல ஆகாது. இந்த பிறவியில இருந்தா அனுபவிச்சுக்க வேண்டியதான். பொருள் இந்த பிறவிக்கு பயன் தரும். இம்மை பயனை தருவது பொருள். இன்பம் என்பது இம்மை பயனையும் தரும், மறுமை பயனையும் தரும். இம்மை பயனையும் தரும், மறுமை பயனையும் தரும். எனவே இரண்டினையும் தருவது இன்பம் என்று சொல்லப்படுவது. இந்த இரண்டிற்கும், எதற்கு? இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இரண்டிற்கும் உரியது எதுன்னு கேட்டீங்கன்னா அறம். இப்ப அறம் இல்லாம பொருள் வருமா வராதா? அறம் இல்லாம பொருள் வருமா வராதா? வரும். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உளன்றார். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. ஆனால் அந்த பொருள் இன்பத்தை செய்யுமான்னு கேட்டா செய்யாது. எப்பவுமே பொருளுக்கு ஒரு தன்மை உண்டு. எப்படி வருதோ அப்படித்தான் போகும். எப்படி வருகிறதோ அப்படித்தான் போகும். எப்படி வரும்? பிறரை துன்பப்படுத்தி ஒரு பொருளை ஈட்டினால் நம்மை துன்பப்படுத்தித்தான் அது வெளியே போகும். ஏன்னா ஒரு பக்கம் வந்தா ஒரு பக்கம் போகணும். எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா, ஈட்டிய வெளியது பிறர் மகிழுமாறு நீங்க பொருளை ஈட்டி இருந்தீங்கன்னா, அந்த காசை கொடுக்கும் போது அவன் எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமா, நல்லா இருங்க, இந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயா இந்த புடிங்க அப்படின்னு என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடு ஒருவனை மகிழ்வித்து ஒரு பொருள் நம் கைக்கு வந்தால் நம்ம கையில இருந்து எப்படி போவோம்? நம்ம மகிழ்ற மாதிரி போவோம். ஒரு சிவாலய திருப்பணிக்கு ஒரு 1,00,000 ரூபாயை தூக்கி நம்ம கொடுக்குறோன்னு வைத்துக் கொள்ளுங்க. கொடுக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? அதற்கு காரணம் அந்த பொருள் புண்ணியத்தினாலே ஈட்டப்பட்டது. மருத்துவமனையில போய் ஒரு பொருளை செலவு செய்யறோம். கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலாலும் சரி,
அது நாம் பாவத்தால் ஈட்டிய பொருள். பாவத்தால் ஈட்டிய பொருள் அது இந்த பிறவில செஞ்சிருக்கலாம், இல்ல போன பிறவில செஞ்ச பாவமா இருக்கலாம். அந்த ஆராய்ச்சிக்குள்ள நாம் போகல. நம்மை துன்பப்படுத்தி ஒரு பொருள் கையை விட்டு போகிறதுன்னு சொன்னா வந்த வழி என்னவா இருக்கும்? துன்பப்படுத்தி வந்த பொருளாகத்தான் இருக்கும். அப்போ அறத்தினால் பொருளை ஈட்ட வேண்டும், அறத்தினால் பொருளை ஈட்ட வேண்டும், பொருளினாலே நமக்கு இன்பம் பெற வேண்டும். இந்த 3 இருந்தா வீடு பேறு எளிது, வீடு பேறு எளிது என்று பெரியோர்கள் நமக்கு சொல்லுகிறார். இதுல பொருளை பற்றிய ஆராய்ச்சி ரொம்ப அதிகம். எல்லாரும் நம்ம அதை தானே ஆராய்ச்சி பண்றோம். பொருள் எப்படி ஈட்டுவது, பணம் சம்பாதிப்பது எப்படி, 30 நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி. இன்னைக்கு பாட சங்கற்ப நிராகரணம் அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன வச்சிருக்கலாம், 30 நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்திருந்தோம்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 500 ரூபாய் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் இந்த இடம் பத்தாது இல்லைங்களா? அரங்கு பத்தாது, ஒரு பெரிய கல்யாண மண்டபமா பார்த்தா வைக்கணும் இல்லைங்களா? ஏன்னா பொருளை நாடுபவர்கள் உலகத்துல அதிகம், பொருளை நாடுபவர்கள் உலகத்துல அதிகம். அதை விட இன்பத்தை நாடுபவர்கள் இன்னும் அதிகம். காசு இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருக்கும் என்னது, சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா அறத்தை நாடுபவர்கள் ரொம்ப கம்மி. பொருளை நாடுபவர்களை விட, இன்பத்தை நாடுபவர்களை விட அறத்தை நாடுபவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க? கம்மியா தான் இருக்கிறாங்க. அதுலயும் கம்மி எது? வீடு பேற்றை நாடுபவர்கள். வீடு பேற்றை நாடுபவர்கள் மிக சிலர். அந்த சிலர் தான் இப்ப நம்ம இங்க அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருப்பவர்கள்லாம் யாரு? வீடுக்கு ஆதளிப்பார் என்று நமக்கு சிவஞான சித்தியார்ல சொல்றாரா இல்லையா? அவர்கள் தான் சைவ சித்தாந்திகள். சைவ சித்தாந்திகள் எப்பொழுது எதை நாடி இருப்பாங்க? வீடு பேற்றை நாடி இருப்பாங்க. சரி, வீடு பேர்னா என்ன? வீடு பேர்னா என்ன அப்படின்னா அழகா சொல்றாரு, மீண்டு வாரா வழி. திருவாசகத்துல என்ன சொல்றாருங்க? மீண்டு வாரா வழி. போனா திரும்பி வரக்கூடாது, ஒன் வே டிராபிக். போனதோட இருந்தோம், திருப்பி வரக்கூடாது. அப்ப எங்க போனா திரும்பி வரமாட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா இதுதான் வீடு, இதுதான் வீடு என்று என்ன செய்யுது? ஒவ்வொரு சமயமும் சொல்லுது. எல்லா சமயமும் என்ன சொல்லுது? எங்க சமயத்துல நின்னீங்கன்னா வீடு பேற்றுக்கு போலாம், வீடு பேற்றிற்கு போலான்னு எது சொல்லுதுங்க? எல்லா சமயமும் சொல்லுகிறது. இப்ப என்ன கேள்வி? எல்லாரும் அப்படித்தாயா சொல்றான், இதுதான் வீடு பேரு, இதுதான் வீடு பேரு என்று சொல்லுகிறானே, எது உண்மையில வீடு, எது உண்மையில வீடு என்கின்ற ஆராய்ச்சி தான் சைவ சித்தாந்தம். முதல்ல இங்க நம்ம என்னத்தை படிச்சாலும் கடைசியா எங்க வந்து நிக்கிறோம்? வீடு பேரு எது, வீடு பேரு எது என்கின்ற ஆராய்ச்சி. சரி, வீடு பேருனா என்னன்னு ஒரு கேள்வி. வீடு பேருனா என்ன அப்படின்னா என்னதுங்க? வீடு பேரு என்பதற்கு என்னது, என்ன சொல்லலாம் ஒரு எளிமையா? இன்பமே என்னாலும் துன்பமில்லை. துன்பம்ங்கிறதே இல்லாத இடம் ஏதோ, துன்பமே இல்லாத இடம் ஏதோ, அதுதான் என்ன பேரு? வீடு பேரு. இந்த பிறவியில இந்த இடத்துல நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டா நாம எங்க இருக்கிறோம்? வீடு பேர்ல இருக்கிறோம். வீடு பேருனா செத்ததுக்கு பிறகு போறதில்லை. சைவ சித்தாந்தம் அதை ரொம்ப வலியுறுத்துகிறது. வீடு பேருனா ஐயா மறுபிறவி இல்லை என்பது சரிதாங்கய்யா. ஆனா மறுபிறவி இல்லை என்பது மட்டும் வீடு பேர் இல்லை. அங்க போய் எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும். ஏன்னா மறுபிறவி இல்லை என்று சொல்லக்கூடிய சமயங்கள் பல. அதுல ஒரு சமயம் சொல்லுது, நான் இதெல்லாம் நம்ம டாபிக்ல இருக்கு, பாடானவாத சைவம்னு ஒரு சமயம். பாடானவாத சைவம் அது என்னதுங்க? முத்தியில ஆன்மா கல்லு மாதிரி கிடக்கும், முத்தியில ஆன்மா கல்லு மாதிரி கிடக்கும்னு சொல்ற சமயம் இருக்கு. அதெல்லாம் இப்ப நம்ம சங்கற்ப நிராகரணத்துல படிக்கிறோம். அப்ப கல்லு மாதிரி கிடக்கிறது முத்தியா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் 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 டெய்லியும் கல்லு மாதிரி தான் கிடக்கிற? எப்போ அடிச்சு போட்டா 6 வந்தாங்க 6 போனாங்கன்னு தெரியல, கிடக்கிறோமா இல்லையா? தட்டுனா கூட எந்திரிக்க முடியாத அளவுக்கு தூங்குறோம். அப்ப எப்படி கிடக்குறோம்? கல்லு மாதிரி கிடக்குறோம். முத்தியாயான்னு கேட்கிறார்.
அப்போ தினமும் நீ முத்தி, தினமும் புத்தியில் இருக்கிறையா அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் அதான் சொல்றேன், மிக நுட்பமான இடம். அதெல்லாம் இங்க சங்கற்பன ராகணத்துல தான் இருக்கு, இங்கதான் அதெல்லாம் இருக்கிறது. எனவே மீண்டு வாராத வழியாக இருக்க வேண்டும், துன்பமில்லாத வாழ்வாக அது அமைய வேண்டும். அப்ப அது கொடுப்பவன் யார்? கொடுப்பவன் யார் அப்படின்னா அது பதி என்ற ஒன்று இருக்கிறது. அவனுக்கு இலக்கணம் என்ன? அவனுக்கு இலக்கணம் என்ன? இந்த ஆராய்ச்சி தான் இந்த நூல். இந்த ஆராய்ச்சி தான் இந்த நூல். இது இன்னும் கொஞ்சம் விரிவா நாம் பார்க்கணும். நான் அப்படியே நூலுக்குள்ள நுழையிறேன், அங்கங்க அதை பார்த்து கொள்ளலாம். பொதுவாக சமயங்களை நம்முடைய சிவஞான போதத்திற்கு மாபாடிய கர்த்தர் என்று சொல்லக்கூடிய மாதவ சிவஞான முனிவர் என்ன செய்யறாருங்க, 24 சமயங்களாக பிரிக்கிறார். 24 சமயங்களாக பிரிக்கிறார். பொதுவா அவருக்கு முன்னும் பின்னும் பல சமயங்கள் இருந்திருக்கலாம். அவர் காலத்தில் என்ன செய்யறாருங்க, சமயங்களை 24 சமயங்களாக பிரிக்கிறார். அது 4 கூறு. 4 கூறு. புறப்புற சமயங்கள், புறப்புற சமயங்கள், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று 4 பிரிவுகளாக பிரிக்கிறார். சரி, எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரையறை வைக்கிறார். என்ன வரையறைன்னா வேதம் ஆகமம், வேதம் ஆகமம். இந்த வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்படாத சமயங்களை என்ன செய்யறாரு, புறப்புற சமயம், புறப்புற சமயம். வேதத்திற்கு உடன்படுவாங்க, ஆகமத்துக்கு உடன்பட மாட்டாங்க. அவர்கள் என்ன செய்யறாருங்க, புறச்சமயம், புற சமயம். நான் எழுதி போட்டுறாத, இதெல்லாம் நாளைக்கு நடத்த வேண்டிய செய்தி. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மணி நேரம் பயன்படுத்திக்குவோம். பௌத்தம், பௌத்த சமயத்தை 4ஆ பிரிக்கிறார். மாத்துமிகர், யோகசாரர், சௌத்ராதிகர், வைபாடிகர், சமணர். உலகாயதம், உலகாயத சமயம். அடுத்தது பௌத்தம். பௌத்தத்துல 4 பிரிவு இருக்கு, 4மே பௌத்தம் தான். எதுங்க, மாத்துமிகர், யோகசாரர், சௌத்ராதிகர், வைபாடிகர், இந்த 4 பேர். அடுத்து 6வது சமயம் சமண சமயம், சமண சமயம். இந்த சமயத்துக்கு என்ன பேருங்க, புறப்புற சமயம், புறப்புற சமயம். இது வேதத்தையும் உடன்பட மாட்டாங்க, ஆகமத்தையும் உடன்பட மாட்டாங்க. வேத ஆகமங்களை உடன்படாது எழுந்த சமயங்கள் 6. இந்த சமயங்களை வகுத்தவர் யாருங்க, மாதவ சிவஞான முனிவர். சிவஞான மாபாடியம் என்கின்ற ஒரு நூல் இல்லைங்களா, சிவஞான போதத்திற்கு எழுந்த மிகப்பெரிய உரை. அவர் காலத்துல சமயங்களை எத்தனையா பிரிக்கிறாரு, 24. 4 பிரிவு. அதுல முதல் பிரிவு புறப்புற சமயம். புறப்புறம் என்பது அகம்புறம்னு 2. அகம் புறம், அகத்துல அகம், அகப்புறம், புறம் புறப்புறம். ரொம்ப தூரம், கொஞ்சம் தூரம், பக்கம், ரொம்ப பக்கம். 4ஆ வச்சுக்கணும். இப்ப நமக்கு இங்கிருந்து திருப்பத்தூர்னு வச்சுக்கோங்க. திருப்பத்தூருக்கு பக்கத்துல என்ன வச்சுக்கலாம், இந்த பக்கம் ஒரு ஊர் சொல்லுங்களேன், வெங்கலாபுரம். அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி சுந்தரம்பள்ளியா ஐயா ஊரு, சுந்தரம்பள்ளி. அதுக்கப்புறம் போச்சம்பள்ளி, அதுக்கப்புறம் தருமபுரி. அப்படி வச்சுங்க 4. இது பக்கம், கொஞ்சம் தூரம், அதுக்கு கொஞ்சம் தூரம், அதுக்கு ரொம்ப தூரம். அப்ப இந்த தூரம் என்பது எதை பொறுத்து இருக்குதுங்க, சமய கொள்கை. நம்ம சமயத்துக்குன்னு ஒரு தத்துவ ஞானம் இருக்கு. நீங்க ஒரு சமயத்தை எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு தாழ்ந்தது என்பதை எதை வச்சு முடிவு செய்யணும், கொள்கை தான் முக்கியம். என்ன கொள்கைன்னு கேட்டா தத்துவ ஞானம் தான் முக்கியம், தத்துவ ஞானம் தான் முக்கியம். அதுல புறப்புற சமயங்கள் என்று 6 வைக்கிறார். அடுத்தது புறச்சமயம், புறச்சமயம். இதுல நமக்கு முதலாக வருவது தருக்க மதம். தருக்கம்.
2 மீமாஞ்சகம், 3 ஏகான்மவாதம், 4 சாங்கியம், 5 யோகம், 6 பாஞ்சராத்திரிகம், 7 தருக்கம், மீமாஞ்சம், ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரிகம். இந்த பாஞ்சராத்திரிகம் தான் என்னது வைணவம். பிராக்கெட்ல எழுதிக்கங்க. வைணவ சமயம் இருக்கா இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது பாஞ்சராத்திரிகம். பாஞ்சராத்திரிகம் என்பது வைணவம். 5 இரவுல திருமால் செஞ்சு கொடுத்தாராம் அதனுடைய தத்துவ ஞானத்தை. அதனால 5 இரவுல செய்யப்பட்ட நூல். அதனால அதுக்கு என்ன பேரு பாஞ்சராத்திரிகம். பஞ்சம் ராத்திரி, 5 இரவு, 5 இரவு. அதனால அதுக்கு பாஞ்சராத்திரிகம்னு பேரு. வைணவம். யோகம் இப்ப இருக்கக்கூடிய ஈசா, ஸ்ரீ 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 யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இந்த யோகத்தை பத்தி பேசுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, எல்லாம் எங்க அடங்கிடுவாங்க, இந்த யோக மதத்துல அடங்கிடுவாங்க. யோக மதத்துல அடங்கிடுவாங்க. இதுக்கு நூல் செஞ்சவர் யாரு? பதஞ்சலி. பதஞ்சலி முனிவர் நூல் செஞ்சிருக்கிறார். பதஞ்சலி முனிவரின் யோகத்தை ஒட்டி வரக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பாப்புலரா இருக்கக்கூடிய எல்லாம், அந்த ரவிசங்கர் இருக்காரு, சத்குரு இருக்கிறாரு, இன்னும் யாரோ யோகத்தை பற்றி பேசக்கூடியது எல்லாமே எக்ஸப்ட் இந்த யோகத்தை பேசுற நூல். இன்னொரு நூல், சிறப்பான நூல் எது? திருமந்திரம். திருமந்திரம் பேசுகிற யோகத்திற்கு சிவயோகம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? சிவயோகம். சிவ யோகம். அந்த திருமந்திரம் சொல்லக்கூடிய யோகம் பேரு. இப்ப வெளியே சொல்லக்கூடிய யோகம் வேறு. ரெண்டையும் வேறுபாடு நீங்க தனியா பார்த்துக்குங்க. அதுக்கான இடம் இது இல்லை. ஆனா ரெண்டும் வேற வேற. ரெண்டும் வேற வேற. வெரி சிம்பிள் புரிஞ்சுக்கணும்னா, திருமந்திரம் சொல்லக்கூடிய யோகத்துல யோகத்தினுடைய தலைவர் யாரு? சிவபெருமான். அவர் எங்க இருக்கிறார்னா 36 தத்துவங்கள் கடந்து சொரூபத்திலே இருக்கிறார் என்று யார் சொல்றார்? திருமூலர் சொல்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து எங்க நிற்கிறாருங்க? புவனம் கடந்து 224 புவனங்களை கடந்து இருப்பவன் சிவபெருமான் என்று சொல்பவர் திருமூலர். நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா சிவபெருமான் என்பவர் நம்மில் ஒருவர். லட்ச யோகம் படிச்சவர். என்ன சொல்லுவாங்க? சிவபெருமானை வச்சிருப்பாங்க, பூசை பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க? லட்ச யோகம் படிச்சவர் சிவபெருமான், 50,000 யோகம் படிச்சவர் முருகப்பெருமான், 25,000 யோகம் படிச்சவர் விநாயகப் பெருமானு. நீங்க லட்ச யோகம் படிச்சா என்ன ஆயிரலாம்? சிவபெருமான ஆயிரலாம். சொல்றாங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு சொல்றதா கேள்வி, நான் போனதில்லை, கேள்வி ஞானம். சரியா? அப்ப சிவபெருமான் யாருன்னா நம்மில் ஒருவர். நம்மில் ஒருவர் என்பது இப்ப இருக்கக்கூடிய யோக நூல்கள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேதத்துல மேற்கோள் காட்டுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேதத்தை ஏத்துக்குவாங்க, வேத மேற்கோள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எதை உடன்பட மாட்டாங்க? ஆகமத்தை உடன்பட மாட்டாங்க. இவங்க வேதத்தையும் உடன்பட மாட்டாங்க, ஆகமத்தையும் உடன்பட மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க? வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள். எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? ஆகமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப பாருங்க, வைணவர். வைணவர் வேதத்தை ஏத்துக்கிறாங்களா இல்லையா? 4 வகை வேதத்தையும் ஏத்துக்குவாங்க. வேதத்திலிருந்து ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆகமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஆகமத்தை ஏற்றுக்கொண்டா யாரை ஏற்றுக்கணும்? சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளணும். சிவபெருமானை ஏற்றுக்கொள்வார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? ருத்ரன்னு சொல்லிடுவாங்க. என்னன்னு சொல்லிடுவாங்க? ருத்ரன் தான் சிவபெருமான்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஆகமம் என்பதிலே முழுமுதற் கடவுள் சிவம் என்று சொல்லுகிறது. முழுமுதற் கடவுள் சிவம் என்று சொல்லுகிறது. இது ஒரு வகை. இது புறம் என்று சொல்லப்படுவது. 3வது அகப்புறம். அகப்புறம்
இதுல பாத்தீங்கன்னா பாசுபதம், ரெண்டு மாவிரதம், காபாலம், வாமம் காபாலம், காபாலம் வாமம், அஞ்சு வைரவம், ஆறு ஐக்கியவாதம். இது கூட எல்லாத்துக்கும் சைவம்னு எழுதிக்கங்க. பாசுபத சைவம், பாசுபத சைவம், மாவிரத சைவம், காபால சைவம், வாம சைவம், வைரவ சைவம், ஐக்கியவாத சைவம், ஐக்கியவாத சைவம். எல்லாத்துக்கும் பின்னாடி சைவம் என்ற சொல்ல சேர்த்திக்கணும், சைவம் என்ற சொல்ல சேர்த்திக் கொள்ளணும். இது வேதத்தையும் உடன்படுவார்கள், ஆகமத்தையும் உடன்படுவார்கள். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கென ஒரு நூல் வச்சிருப்பாங்க. இவர்களுக்கு என்னது, பாசுபதத்திற்கு ஒரு ஆகம நூல் தனியா வச்சிருப்பாங்க, இவர்கள் தனியா வச்சிருப்பாங்க. இவருக்கு என்ன சிறப்பு நூல் ஒண்ணு இருக்கும். இந்த 6 பேத்துக்கும் தனித்தனியா என்ன இருக்கும், சிறப்பு நூல் ஒண்ணு இருக்கும். சரி, அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆகமத்தில் இருக்கிற கருத்துக்கும் இவர்கள் நூலுக்கு இருக்கிற கருத்துக்கும் என்ன வந்துருச்சு, முரண்பாடு வருது, கான்ட்ரவர்சி வந்துருச்சு. என்னன்னு சொல்லுது, ஆகமத்துல இதை செய்யின்னு சொல்றாங்க, ஆகமத்துல இதை செய்யின்னு சொல்றாங்க, இவர்கள் நூல்ல என்ன சொல்லி இருக்குது, செய்யாதன்னு சொல்லுது. இவங்க என்ன செய்வாங்க, இவங்க நூல்ல என்ன சொல்லி இருக்குது அதான் ஃபைனல், அதுதான் ஃபைனல். இப்ப உதாரணத்துக்கு பாத்துக்கங்க, நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் புராணம், பெருமான் என்னவா வந்தாரு, காபால வேடத்துல வந்தார், அப்படித்தானே வந்தாரு. வடபுலத்து பைராகி, பைராகி பைராகி வேடத்துல வராரு. பைராகி என்பது காபாலத்துல வரும். இப்ப பைராகி வேடத்துல வந்து என்ன செய்யறாருங்க, என்ன செய்யறாரு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் சாப்பிடுவேன், 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், அதுவும் நான் உண்பது பசு. அது என்ன பசு, நரப்பசு. அதுவும் இன்னைக்கு தான், அதுவும் தாய் தந்தை மகிழ்ச்சியோடு அறிந்து ஊட்ட, பரிந்து ஊட்ட நாம் உண்போம் சொல்றாரா இல்லையா. இது எதனால் மறுக்கப்படுகிறது, ஆகமத்திலே மறுக்கப்படுகிறது. சைவ ஆகமங்களிலே மாமிச உணர்வு மறுக்கப்படுகிறது. உண்பதற்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. ஆனா இப்ப இவங்க சாப்பிடுவாங்க, யார் சாப்பிடுவாங்க, காபாலிகர் அசைவ உணவு சாப்பிடுவாங்க. ஏன் சாப்பிடுவாங்க, அவங்க நூல்ல சொல்லி இருக்கு, காபாலிகருக்குரிய நூல்ல மாமிச உணவு உண்ணலாம்னு இருக்கு. அதனால அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, சாப்பிடுவாங்க. அப்ப ஆகமத்தில் இருக்கிறது எல்லாம் ஏத்துக்குவோம். எங்கெல்லாம் கான்ட்ரவர்சி வருதோ, ஆகமத்துக்கும் அவர்கள் நூலுக்கும் கான்ட்ரவர்சி வந்ததுன்னா எதை எடுத்துக்குவாங்க, அவங்க நூல் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தான் ஏற்றுக்குவாங்க. இப்படி இவர்கள் எல்லாத்துக்கும் சைவ சித்தாந்தத்தோடு ஒரு சில முரண்பாடு உண்டு, எல்லாமே முரண்பாடு கிடையாது, ஒரு சில முரண்பாடுகள் உண்டு. அதனால இவங்க யாரு, அகப்புறம். வேதத்தை உடன்படுவாங்க, ஆகமத்தை உடன்படுவாங்க, தனக்கென ஒரு தனி சிறப்பு நூல் வைத்திருப்பாங்க. அந்த சிறப்பு நூல் சொல்வதுதான் இறுதி, சிறப்பு நூல் சொல்வதுதான் இறுதி. சரி, 4வது அகச்சமயத்தார். அகச்சமயம் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடாணவாத சைவம், பாடாணவாதம். 2வது பேதவாதம். 3 சிவ சமவாதம். 4 சிவசங்கராந்தவாதம்.
5 ஈஸ்வர அவிகார வாதம். 6 சிவாத்வித சைவம். எல்லாத்துக்கும் சைவம் போட்டுங்க. பாடானவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம். சிவாத்வித சைவம் 6. இப்ப இதுல 6, இதுல 6, இதுல 6, இதுல 6, மொத்தம் 4 6 24. சரி, டீ சாப்பிடுங்க. டீ சாப்பிட்டுட்டு தெளிவா பார்ப்போம். தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு வகுப்புல ஒரு சமயத்தையே நடத்த முடியாது. இந்த உலகாயுதம்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒண்ணு சொல்றதுக்கே ஒரு நாள் பத்தாது. புரியுதுங்களா? இப்ப 24 நடத்தணும்னா ரொம்ப விரிவா நடத்தணும். நடத்தினாலும் வாங்க முடியாது. இங்க சிக்கல் என்னன்னா, எல்லாம் ஒரு வாரம் இருந்து நடத்துவோம் அப்படின்னு நடத்தினா கூட என்ன செய்ய முடியாது, வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி சொன்னா ட்ரை சப்ஜெக்ட். ஆனா அப்ப எதுக்குங்க அதை நடத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது புரிந்த பிறகு சைவ சித்தாந்தம் படிக்கிறது என்பது வேறு, இது புரியாம சைவ சித்தாந்தம் படிக்கிறது வேற. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. மலைக்கும் மடுவுக்குள்ள வேறுபாடு உண்டு. நம்ம சைவ சித்தாந்த வகுப்புல அடிக்கடி சொல்லுவோம், இப்போ என்னுடைய தாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய தாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா? ஒன்றும் தேவையில்லை. எங்க அம்மா எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்ப பிடிக்கும்? எனக்கு ஒரு 15 வயது 20 வயது ஆகிற போது எனக்கு எங்க அம்மா பிடிக்குங்கிறது ஒரு தன்மை. அப்புறம் எனக்கு ஒரு 50 வயது ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதையெல்லாம் வளர்த்தி ஆளாக்கி அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சு ஆண்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மாவை நான் பார்ப்பேன். இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடுனா, முதல்ல எனக்கு எங்க அம்மாவை பிடிக்கும், காரணம் இல்லாம பிடிக்கும். இப்போ பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா ஒரு நாள் கூட கடிஞ்சது இல்லை, ஒரு நாள் கூட கடிஞ்சது. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எங்க அம்மா ஒரு நாள் கூட என்ன கடிந்ததில்லை. நம்ம என்ன செஞ்சோம், அவங்க என்ன செய்யறது இல்ல, எதிர்பார்ப்பு இல்லை. என் தாயிடம் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா நம்ம குழந்தைகளை நாம் வளர்த்துக்கிற போது இவ்வளவு கஷ்டமாயா குழந்தை வளர்த்துறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு தடவை கஷ்டப்படும் போது நமக்கு யாரும் ஞாபகத்துக்கு வருவா? நம்ம அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவா. ஐயோ, அவ்வளவு பாடாப்படுத்தி இருக்கிறோமா, எங்க அம்மாவை இவ்வளவு பாடுபடுத்தி இருக்கிறோமான்னு எப்ப தெரியும்? நம் அனுபவத்தில் தெரியும். அப்புறம் பக்கத்து வீட்டு அம்மாவை பார்த்தா, அந்த அம்மா பாரு, தான் சேர்த்து வச்ச சொத்தை 10 ரூபா பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். பக்கத்து வீட்டு அம்மா என்ன செய்யறா, காசை சேர்த்து வச்சு பையனுக்கு 10 ரூபா கூட கொடுக்கறது இல்லை. எங்க அம்மா தனக்குன்னு ஒரு 10 ரூபா கூட வச்சுக்கிட்டது இல்லை. இப்ப இந்த வேறுபாடு எங்க வருது? அந்த அம்மாவை பார்க்கறது, எதிர் வீட்டு அம்மாவை பார்த்து, அந்த வீட்டு அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவை நான் பார்க்கிற போது எனக்கு ஏற்படக்கூடிய அன்பு என்பது புரிதலோடு கூடியது. முதல்ல எனக்கு காரணம் தெரியாது. இப்ப கேட்டா நான் 1000 காரணம் சொல்லுவேன் எங்க அம்மாவை ஏன் பிடிக்கும் என்று. 1000 காரணம் நம்மால சொல்ல முடியும். இதுதான் பிற சமயங்களை பார்க்காம சிவபெருமான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. 15 வயசுல சிவபெருமான பிடிக்கும்னு, தாயை பிடிக்கும்னு சொல்வது போல. ஆனா பிற சமய கொள்கை எல்லாம் பார்த்த பிறகு நம்ம தத்துவ ஞானத்தை பார்த்தோம்னா, சிவம் ஏன் உயர்ந்தது, சிவம் ஏன் உயர்ந்தது என்று கேட்டா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? 1000 காரணங்கள் கூற முடியும். இப்போ இந்த பரசமயத்தை நாம பார்க்காத வழி நமக்கு சிவத்தின் உயர்வும், நம் தத்துவ ஞானத்தின் உயர்வும், நான் நிற்கிற இடத்தின் உயர்வும் நமக்கு தெரியவே தெரியாது. பிடிக்கும், சிவபெருமான எனக்கு பிடிக்கும். ஏன் சிவபெருமான் எல்லாம் சொன்னாங்க, அரியும் சிவமும் ஒண்ணு, அரியும் சிவமும் ஒண்ணு.
அறியாதவன் வாயில மண் சொல்றான், உலகத்துல சொல்றான். இப்ப நமக்கு என்ன பதில் சொல்றது, என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டா தெரியாது. இல்லைங்க, சிவபெருமான் உயர்ந்தவர், சிவபெருமான் உயர்ந்த, இப்படிதான் சொல்ல முடியும். நீங்க அதை சொல்லணும்னா இங்க வரணும். யார்கிட்ட வரணும்? பாஞ்சராத்திரிகிட்ட வரணும். ஐயா உன் சமய கொள்கைய சொல்லு, உன் சமய கொள்கைய சொல்லு. பரம்பொருள்னா யாரியா? பரம்பொருள்னா யாரு? அவன் எப்படி இருக்கணும்? பிறப்பு இறப்பு இல்லாதவன் எவனோ அவனே பரம்பொருள். பிறப்பு இறப்பு இல்லாத ஒருவனாலதான் நம்மை பிறப்பு இறப்பிலிருந்து என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். அவனே பிறக்கிறான், அவனே பிறக்கிறான். ஒரு முறை இல்லை, 10 முறை பிறந்திருக்கிறான், 10 முறை இறந்திருக்கிறான். நான் சொல்லல, நீதான் சொல்ற, நீதான் சொல்ற. உன்னுடைய நூல் சொல்லுகிறது. எத்தனை முறை பிறந்திருக்கிறாரு? 10 முறை பிறந்திருக்கிறார், 10 முறை இறந்திருக்கிறார். அவரே பிறந்து இறக்கிறார். ஒவ்வொரு பிறவியிலும் இன்பப்பட்டார், ஒவ்வொரு பிறவியிலும் துன்பப்பட்டார். நான் சொல்லல, உங்க நூல் சொல்லுது, உங்க நூல் சொல்லுகிறது. சிவபெருமான் பிறந்ததாக எந்த நூலும் கிடையாது, சிவபெருமான் இறந்ததாக எந்த நூலும் கிடையாது. அடிக்கடி சொல்வதுதான், சிவபெருமானுக்கு பிள்ளை தமிழ் பாடுவது குற்றம். தமிழ் இலக்கணம் சொல்லுது, பிள்ளை தமிழ் பாடுவது குற்றம். பிள்ளை தமிழ்னா என்னன்னு தெரியுங்களா? பிள்ளை தமிழ் என்பது என்னதுங்க? ஒருவரை 10 பருவமா, அவருடைய வாழ்க்கையை 10 பருவமா பிரித்து பாடக்கூடிய கற்பனை காப்பியம் பிள்ளை தமிழ் என்பது என்னதுங்க? கற்பனை காப்பியம். கற்பனை தான், நிஜம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ மீனாட்சி பிள்ளை தமிழ், மீனாட்சி பிள்ளை தமிழ்னா மீனாட்சி குழந்தையா இருந்தா பிறந்த உடனே 3 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், இப்படி என்ன செய்யறதுங்க? அந்த பெண் பிள்ளையின் பருவத்தை 10ஆக பிரித்து பாடுவதற்கு பிள்ளை தமிழ் என்று பெயர். இப்ப மீனாட்சிக்கு பிள்ளை தமிழ் பாடலாமான பாடலாம். அந்த பாடல் போய் பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும்? கற்பனை தான். மீனாட்சி பிறந்ததை போய் இவருக்கு அந்த கவிஞர் பார்த்துட்டு வந்தாரா? இல்ல. அவர் என்ன செய்யறாருங்க? அவளை பிள்ளையாக பாவித்து பாடுகிற கற்பனை காப்பியத்துக்கு தான் என்ன பேரு? பிள்ளை தமிழ். விநாயகர் பிள்ளை தமிழ், முருகர் பிள்ளை தமிழ், சேக்கிழார் பிள்ளை தமிழ், ஞானசம்பந்தர் பிள்ளை தமிழ், எல்லாத்துக்கும் பிள்ளை தமிழ் உண்டு. யாருக்கு கிடையாது? சிவபெருமானுக்கு பிள்ளை தமிழ் பாடுவது தமிழ் இலக்கணத்தில் குற்றம். கற்பனை தாங்க, கற்பனை தானே, பாடலாமா இல்லையா? சிவபெருமான் பிறந்ததாக கற்பனை செய்தால் குற்றம். சிவபெருமான் பிறந்ததாக கற்பனை செய்தால் குற்றம். அட பிறக்க வேண்டாயா, கற்பனை செய்யலாமா வேண்டாமா? செய்யக்கூடாதுன்னு சொல்லுது தமிழ் இலக்கணம். இப்ப இவரு முழு முதலா அவரு முழு முதலா சொல்லுங்க. பிறந்ததாக அவர்கள் நூலே சொல்லுகிறது, அவர்கள் நூலே சொல்லுகிறது. பிறந்ததாக கற்பனை செய்தல் குற்றம் என்று சொல்லுகிறது. அப்ப இவருக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது தெரியணும்னா என்ன படிக்கணும்? சைவ சித்தாந்தம் படிக்கணும், பரபக்கம் படிக்கணும். பிற சமய கருத்துக்களை படிச்சாதான் இவர்கள் எங்க நிக்கிறாங்க, நாம் எங்க நிக்கிறோம். இந்த பாஞ்சராத்திரின்னு எடுத்துட்டீங்கன்னா இவங்களுடைய தத்துவத்திற்கு அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவு? 25. இவங்க தத்துவத்தை எத்தனை சொல்றாங்க? 25. 24 சொல்லி 25வது இடம். புருட தத்துவத்துக்கு போனா முத்தி, புருட தத்துவத்துக்கு போனா முத்தி என்று சொல்பவர்கள் யாரு? வைணவர். வைணவர் தத்துவ ஞானம் 24 தான். 25க்கு போனா முத்தி. சைவ சித்தாந்தம் சொல்லுது 25க்கு ஒரு உயிர் போகுமானா போகும். புருட தத்துவத்துக்கு போகுமா? போகும். இன்பத்தை தூய்க்குமா? தூய்க்கும். ஆனா என்ன பிரச்சனை? திருப்பியும் பிறந்துருவான். அதுக்கு பதமுத்தின்னு பேரு. புருட தத்துவத்துல போய் இருந்தானா அதுக்கு என்ன பேரு? பதமுத்தி. பதமுத்தின்னா என்னது? கொஞ்ச காலத்துக்கு இருந்துட்டு திருப்பியும் கீழே வர வேண்டியதுதான். அப்போ நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்ல? 36 தத்துவங்களை கடந்தா தாயா முத்தி. இப்ப இதுக்கு மேல 12 தத்துவத்தை கடக்கணும்.
12 தத்துவத்தை கடந்தாதான் முத்தின்னு என்ன சொல்லுது? சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப தத்துவ ஞானத்திலேயே இவர்கள் எங்க கீழே இருக்கிறாங்க பாருங்க. அகச்சமயத்தை கடக்கணும், அகப்புற சமயத்தை, இவர்களெல்லாம் இவர்களுக்கு மேல நிக்கிறாங்க. இவரை விட இந்த 6 பேர்த்தை விட இவர்களுடைய தத்துவ ஞானம் உயர்ந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 6 பேர்த்தை விட இவர்கள் தத்துவ ஞானம் உயர்ந்தது. இந்த 6 பேருடைய தத்துவ ஞானத்தை விட இவர்கள் தத்துவ ஞானம் உயர்ந்தது. இவர்கள் தத்துவ ஞானத்தை விட இந்த தத்துவ ஞானம் உயர்ந்தது. இது எல்லாத்தை விட உயர்ந்தது சைவ சித்தாந்தம். சும்மா பேருக்கு சொல்றதுல இதெல்லாம் என்ன செய்யணும்? படிச்சு பார்க்கணும். அந்த தத்துவ ஞானங்கள் என்னென்ன சொல்லுகின்றது என்பதை நாம் படித்து பார்க்கணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உலகாயுதம் என்கின்ற இந்த சமயம் ஆணவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, கண்மத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, மாயையை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆன்மாவை ஏற்றுக்கொள்வதில்லை, சிவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களையும் ஏற்றுக்கொள்ளாத சமயம் உலகாயதம் என்கின்ற இந்த சமயம். உலகாயதம் என்னது? பதி இல்லை, பசு இல்லை, பாசம் இல்லை. இதுக்கு நம்ம இப்போ என்ன சொல்றோம்? நாத்திகர் சொல்றோம் இல்லைங்களா? நாத்திகர். நாத்திகர் என்னதுங்க? அஸ்தி நாஸ்தி. அஸ்தி நாஸ்தி. அஸ்தினா அஸ்தினா உண்டு, நாஸ்தினா இல்லை. நம்ம சொல்றோம் இல்லைங்க, நல்ல ஆஸ்தி, நல்ல ஆஸ்தியா அவருக்கு அப்படின்னு என்னது? நல்ல செல்வத்தோட இருந்தாருன்னா ஆஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம். நாஸ்தி என்னது? சென்னைக்காரங்களை கேட்டா தெரியும், உன்னை நாஸ்தி பண்ணிடுவையா சொல்றாங்களா இல்லையா? நாஸ்தி அப்படின்னு என்னது? இல்லாம பண்ணிடுவேன், ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன், அதான் நாஸ்தி. இல்லை. நாத்தி தமிழ்ல வடமொழியில வருகிற போது நாஸ்தின்னு வரும். ஆஸ்தி வடமொழி, தமிழ்ல ஆத்தின்னு வரும். ஆத்தின்னு வரும். சமணர்கள் அதான் சொல்லுவாங்க, ஆஸ்தி நாஸ்தி. ஆஸ்தி நாஸ்தி யாரோட கொள்கை? சமணர் கொள்கை. உண்டுமாம் இல்லையுமாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாஸ்திகர் இல்லை என்ற கொள்கையை உடையவர்கள். இல்லை என்ற கொள்கையை உடையவர்கள். இல்லை என்ற கொள்கை என்பதற்கு அறிவே வேண்டாம். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சா போதும். என்னது? இல்லைங்கிற ஒரு சொல் தெரிஞ்சா போதும். எப்ப கடவுள் இல்லை, உயிர் இல்லை, ஆணவம் இல்லை, கண்மம் இல்லை, மாயை இல்லை. இப்போ இருக்குன்னு சொல்றதுதான் என்ன செய்யணும்? நிறுவனம். இல்லையா கடவுள் உண்டுன்னு நிறுவ வேண்டிய வேலை நமக்கு வந்துருச்சு. இல்லைன்னு சொல்றவனுக்கு இல்லை என்ற ஒரு சொல்லே போதும். எதை கேட்டாலும் என்ன சொல்லுவான்? இல்லை 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 என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? உலகாயுதம். உலக ஆயதம். உலகம் என்பது அனுபவம், ஆயுதம் என்பது உலகமே நித்தமானது. உலகமே நித்தமானது. உலகம் தோன்றவும் இல்லை, உலகம் ஒடுங்குவதும் இல்லை, என்றும் உள்ளது உலகம். இந்த உலகத்தை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. உலகத்தை தாண்டி ஒண்ணும் கிடையாது. உயிர் என்ற ஒன்று இல்லை. உயிர் என்ற ஒன்று இல்லை. உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று இல்லை. உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று இல்லை. அப்போ கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, உயிர் இல்லை, ஆணவம் இல்லை, கண்மம் இல்லை, மாயை இல்லை. 5 பொருள். பதி பசு பாசம்னு 3ஆ சொல்லுவோம், பாசத்தை 3ஆ சொல்லுவோம் இல்லைங்களா? பதி என்பது சிவம், பசு என்பது உயிர், பாசம் என்பது ஆணவம், கண்மம், மாயை. இந்த 5 பொருளும் இல்லைன்னு சொல்றவன் யாரு? உலகாயுதம். அப்போ இவர் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கீழே இருக்கான். தத்துவ ஞானத்துல ரொம்ப கீழே இருக்கிறான். இவனுக்குரிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 36 தத்துவத்துக்கு போகணும். 36 தத்துவத்துக்கு போனா இவனுடைய முத்தித்தானம். முத்தித்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மண் தத்துவம். மண் தத்துவம். இந்த உலகத்துல இருக்கிறதா முத்தி. என்ன செய்யணும்? நல்லா சம்பாரி, நல்லா சாப்பிடு, நல்லா குடும்பம் நடத்து, குழந்தை குட்டி பெத்துக்கோ, சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுதாயா முத்தி. அதுதான் முத்தி. ஏதோ சொர்க்கமாமா, நரகமாமா, பாவமாமா, புண்ணியம் ஒன்றும் கிடையாது.
ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு. அதுதாயா முத்தி. செத்த பாவம் வருமாமா, அடுத்த பிறவிக்கு வருமாமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்றவங்க யாரு? உலகாயதம். இது உங்களுக்கு என்ன விரிவா இருக்கு. சரி, இங்க வந்துருங்க. பௌத்தம். பௌத்தம் இவர்கள் மாயை கண்மங்களை ஏற்றுக்கொள்வார்கள். மாயை கண்மங்களை ஏற்றுக்கொள்வார்கள். எதை ஏத்துக்க மாட்டாங்க? ஆணவத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதை ஏற்றுக்குவாங்க? மாயையை ஏற்றுக்கொள்வார்கள், கண்மத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆணவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, உயிர் உண்டா? உயிர் உண்டானா? உயிர் உண்டு. இவன் உயிரையும் ஏத்துக்க மாட்டான், கடவுளையும் ஏத்துக்க மாட்டான், ஆணவம் கண்ம மாயையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் என்ன செய்வான்? உயிர் உண்டா? உண்டு. ஆணவம் உண்டா? இல்ல. கண்மம் உண்டா? உண்டு. மாயை உண்டா? உண்டு. அடுத்தது சிவம் உண்டா? இல்லை. சிவம் உண்டான்னு கேட்டா இல்ல. அப்ப பதி இல்லை, பதி இல்லை. பசு உண்டு, பசு உண்டு. பாசத்துல ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், கண்மம் மாயையை ஏற்றுக்கொள்வான். கண்மம் மாயையை ஏற்றுக்கொள்ளும். இப்ப கண்மம் என்பது சிவம் இல்லைன்னா எப்படி வரும்னா தானே வரும். கண்மம் தானே பயன் தரும் என்று சொல்பவர் யாரு? இவங்க ரெண்டு பேருமே கடவுள் மறுப்பாளர். இந்த 6 பேருமே யாரு? கடவுள் மறுப்பாளர். 6 பேருமே கடவுள் மறுப்பாளர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பௌத்த சமயம் கடவுளை மறுக்கின்றது. அதை கொண்டு வந்து இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? இந்து சமயம்னு கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாங்க. சரியா? பௌத்தம் கடவுள் மறுப்பு கொள்கை உடையது, சமணம் கடவுள் மறுப்பு கொள்கை உடையது. இப்ப என்ன செய்யறான்? யாரு கடவுள் இல்லைன்னு சொன்னாரோ அவரையே கடவுளாக்கிட்டான். யாரு இது சொன்னவர்? யாரு? புத்தர். இப்ப இவங்க யாரு கடவுள்? புத்தர் கடவுள். கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க. நான் நாத்திகர் கொள்கையே இதுதான். என்னது? உருவ வழிபாடு இல்லைன்னா அவருக்கு உருவம் வச்சு கும்பிடுறான். சரியா போச்சா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, என்ன செய்யறீங்க? புரியுதா இல்லைங்களா? எது நீ வைக்கிற படையல் அவன் வந்து சாப்பிடுவானாயான்னு கேட்டா அங்க கொண்டு போய் படையல் வைக்கிறான். எங்க கொண்டு போய்? புரிந்து கொள்ளுங்க. சரியா? கொள்கை என்பது அவர்களுக்கு பெருசு கிடையாது. இப்ப பாருங்க, பௌத்த மதம் என்ன செய்ததுன்னு கேட்டீங்கன்னா வேத மறுப்பு கொள்கை உடையது. உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாது, உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாது, வேள்விகளை ஏற்றுக்கொள்ளாது, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாது, கடவுளையே ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் பௌத்தமும் சமணம். இங்க மகாவீரரை என்ன ஆக்கிட்டாங்க? கடவுளாக்கிட்டாங்க. இங்க புத்தரை கடவுளாக்கிட்டாங்க. கொள்கை முரண்பாடு. அப்ப அங்க தத்துவ ஞானத்துக்கும் அவங்க நிக்கிற நிலைக்கும் முரண்பாடு இருக்கு. முரண்பாடு இருக்கு. இந்த 6 பேருமே யாருங்க? கடவுளை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள். கடவுளை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள். விரிவு நம்ம அப்படியே பார்த்துக்குவோம். சும்மா நான் அறிமுகம் மட்டும் சொல்றேன். அடுத்தது பாருங்க, புறச்சமயம் என்று சொல்லக்கூடிய தர்க்கம். தர்க்கம் தர்க்க மதம் என்று ஒரு மதம் இருக்கிறது. இவர்களுக்கு தர்க்க சாத்திரம் என்று அருமையான ஒரு நூல் இருக்கிறது. தர்க்கம் என்பதற்கு நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? லாஜிக். லாஜிக். எது பேசினாலும் எப்படி பேசணும்? லாஜிக்கா பேசணும். லாஜிக்னா எப்படிங்க? அதற்குரிய காரண காரியங்களை சொல்லி நிறுவுவது. எப்பவுமே ஒரு செய்தி உண்டுன்னு சொன்னா என்ன செய்யணும்? நிறுவனம். அதற்குரிய காரண காரியங்களை சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? தர்க்கம்னு பேரு. தர்க்கம்னு பேரு. ஒரு தர்க்கம் உங்களுக்கு சொல்றேன். இந்த தர்க்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. உலகாயதம். உலகாயதம் சமயம் இருக்கா இல்லையா? இவங்க என்ன செய்யறாங்க? உடம்புக்கு வேறாக உயிர் இல்லை, உடம்புக்கு வேறாக உயிர் இல்லை என்று சொல்றாங்க. இப்போ இவர்களை சிவஞான சித்தியார்ல மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாருங்க? உடம்புக்கு வேறா உயிர் இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்கும் போத, உடம்புக்குள்ள உயிர் இருக்கும்போது என்ன செய்யற?
கோயிலில் போய் சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்றேன், கோயிலில் போய் சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்றேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லா சூட சூட அப்படியே எடுத்து கையில வச்சுட்டாங்க. நீ என்ன செய்யற, ஐயோ கொதிக்குதியான்னு இந்த கைக்கும் அந்த கைக்கும் மாத்தி மாத்தி சக்கரை பொங்கல் சாப்பிட்ற. ஏன் உன்னால கையில என்ன செய்ய முடியல, சூடு பொறுக்கலை, சூடு பொறுக்கலை. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா உன்னை கொண்டு போய் காட்டுல வச்சு என்ன செய்யறான், நெருப்பு வைக்கிறான். சத்தமெல்லாம் படுத்திருக்கிறியா, ஏ கையில கொஞ்சோண்டு சூடு பட்டதுக்கு இந்த கையும் அந்த கையும் மாத்தி மாத்தி சக்கரை பொங்கல் சாப்பிட்டிய, இப்ப உடம்பையே என்ன செய்யறான், நெருப்புக்குள்ள போடுறான். சத்தம் இல்லாம கிடக்குறிய, என்ன வித்தியாசம்? நீ என்ன சொல்லிட்ட, உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்பு, உடம்புக்கு வேறாக உயிர் இல்லைன்னு நீ சொன்னேன்னா அப்போ உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இல்லை. அப்போ உயிர், உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று உண்டு, உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று உண்டு என்று நிரூபிக்கிறார். உடனே அவன் அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறான், இல்ல இல்ல உயிரெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உயிரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ உடம்புக்குள்ள பிராணவாயுன்னு ஒண்ணு இருந்துச்சு, உடம்புக்குள்ள என்ன இருந்துச்சு, பிராணவாயுன்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்போ அது இல்லை, இப்ப அது இல்ல, அதனால அப்ப சுட்டுச்சு, இப்போ சுடல. கரெக்டா தானே வருது, உடம்புக்கு வேறாக உயிர் கிடையாது, உடம்புல பிராணவாயு இருக்கிற போது சக்கரை பொங்கல் சுட்டுச்சு, சரியா? இப்ப பிராணவாயு என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. உடம்புக்கே நெருப்பு வச்சா ஒன்னும் தெரியலன்னா உடனே அடுத்த கேள்வி கேட்கிற, அப்படியாப்பா இந்த பிராணவாயு போகாம, பிராணவாயு போகாம ராத்திரி படுத்து கிடக்கிற, ராத்திரியில படுத்து கிடக்கிற, பக்கத்துல என்ன வச்சாலும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ 1 மணிக்கு கீழே சாம்பார் வச்சா கம கம கமக்கன்னு மேல வாசம் தெரியுது, தூங்கும் போத அந்த சாம்பார் குண்டாவை கொண்டு வந்து பக்கத்துல வச்சாலும் தெரிய மாட்டேங்குதே. இப்ப பிராணவாயு இருக்கா இல்லையா, இருக்கு. முழிச்சிட்டு இருக்கும் போதும் பிராணவாயு இருக்குது, தூங்கும் போதும் பிராணவாயு இருக்குது. முழிச்சிட்டு இருக்கும் போது சாம்பார் வாசம் நல்லா தெரியுது, தூங்கும் போது உனக்கு தெரியலையே, ஏன் தெரியலன்னு கேட்கிற. இதெல்லாம் என்னதுங்க, லாஜிக்கல் கொஸ்டின். இது என்னதுங்க, அப்போ உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று உண்டு என்று நிறுவது. இதெல்லாம் சிவஞான சித்தியார்ல ஒரு கேள்வி பதில் சொல்லிக்கிட்டே போறார். அதெல்லாம் நூல்ல பார்க்கிற போது அழகா இருக்கும். அது இந்த மாதிரி அந்த லாஜிக்களை சொல்லக்கூடிய சமயம் என்னது, தர்க்கம். இவர்களுக்கு தர்க்க சாத்திரம் என்று ஒரு நூலே இருக்கிறது. இவங்க என்னது, இந்த தர்க்க நூலை படிச்சா முத்தின்றுவான், தர்க்க நூலை படிச்சா முத்தி. இப்ப தர்க்கம் செய்யணும்னா என்ன இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும். அறிவு இருக்கிறவெல்லாம் புத்தி அடைஞ்சிட முடியுமா, யோசிச்சு பாருங்க. உலகத்துல பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறானா இல்லையா, இப்ப அவன்லாம் நல்ல அறிவு இருக்கிறவன் தானே, அவனெல்லாம் புத்தி அடைஞ்சிட முடியுமா, முடியாது. ஏன்னா அறிவு வேறு, அனுபவம் வேறு. அதனால தர்க்கம் என்பது ஒன்று. இன்று மீமாஞ்சகம், மீமாஞ்சகம் இவர்கள் வேதம், வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மீமாஞ்சகம் வேதத்தை ஏத்துக்குவாங்க, எதை ஏத்துக்க மாட்டாங்க, கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் பாத்தீங்கன்னா 2 பிரிவா இருக்கிறாங்க. பூர்வ மீமாஞ்சகம் ஒண்ணு, பூர்வ மீமாஞ்சகம் 2, உத்தர மீமாஞ்சகம். பூர்வ மீமாஞ்சகம், உத்தர மீமாஞ்சகம் 2 பிரிவு இருக்கு மீமாஞ்சகர்ல. இவர்கள் வேதத்தின் பயனை எது தரும், வேள்வியே தரும். வேதத்தின் பயனை வேள்வியே தரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு தெரியும். புராணம் நம்மளாம் படிச்சிருக்கிறோம். எதுங்க, சிவபெருமான் அவர் மேல அணிந்திருக்கிற ஆபரணங்கள் எது எது, பாம்பு, புலித்தோல், அப்புறம் மான், கையில வச்சிருக்கிற மான், மழு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா, எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு,
எந்த வேள்வியில இருந்து வந்துச்சு? தார்காவனத்து முனிவர். தார்காவனத்து முனிவர்கள் வேள்வி செஞ்சு வேள்வியிலிருந்து என்ன செய்யறாங்க? புளிய வர வைக்கிறாங்க, மானை வர வைக்கிறாங்க, பாம்பை வர வைக்கிறாங்க. இதெல்லாம் வர வச்சு என்ன செஞ்சாங்க? சிவபெருமான் மீது ஏவறாங்க. வேள்வியின் பயனை கொடுப்பவர் யாரோ அவர் மேலே என்ன செய்யறாங்க? அந்த வேள்வியில வந்த ஒவ்வொரு பொருளா அனுப்புறாங்க. அவர் என்ன செய்யறாரு? கொடுப்பா, நான் வேற ஒண்ணு இல்லாம இருக்கிறேன், போட்டுக்கிறேன் அப்படின்னு பாம்பை வச்சுக்கிட்டாரு, புலித்தோலை கட்டிக்கிட்டாரு, மாணவர் கையில பிடிச்சுக்கிட்டாரு, மழுவை பிடிச்சுக்கிட்டாரு. அவன் ஏவுனதை எல்லாம் தனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆபரணமாக ஏற்றுக்கொண்டார். ஆபரணமாக ஏற்றுக்கொண்டார். அந்த தாருகாவனத்து முனிவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீமாஞ்சகர். மீமாஞ்சகர் மீமாஞ்சகர் வேள்வி செய்வார்கள். வேதத்தில் இருக்கிற வேள்வி எல்லாம் செய்வாங்க. வேள்வியின் பயனை எது கொடுக்கும்? வேள்வியை கொடுக்கும். யார் வேண்டாம்? சிவபெருமான் தேவையில்லை. சிவபெருமான் தேவையில்லை. வேள்வி செஞ்சாவே வேள்வியின் பயன் நமக்கு விளையும் என்ற கொள்கையுடையவர்கள் மீமாஞ்சகர்கள். இவர்கள் ரெண்டு பேரு, பூர்வ மீமாஞ்சகர், உத்தர மீமாஞ்சகர் என்று ரெண்டு பேர். பூர்வம் என்பதற்கு கீழே, உத்தரம்னா மேல. வேதத்தை ரெண்டா பிரிப்பாங்க. கர்மகாண்டம், யோக ஞான காண்டம். கர்மகாண்டம் ஞான காண்டம்னு வேதம் ரெண்டு பிரிவு. கர்மகாண்டம் என்பது என்னதுங்க? கிரியை. வேள்வி முதலான கிரியை செஞ்சீங்கன்னா அதுக்கு கர்ம காண்டம்னு பேரு. வேள்வி செய்யறது, யாகம் செய்யறது, இதெல்லாம் என்னது? கர்ம காண்டம், கர்ம காண்டம். அப்புறம் வேள்வி எல்லாம் வேண்டாம், மந்திரங்கள்லாம் சொல்லி ஞானத்தில் இருக்கணும்னு சொல்றவங்க ஞான காண்டம். அப்போ வேதத்தின் முற்பகுதியை ஏற்றுக்கொள்பவர்கள் கர்மகாண்டி, பிற்பகுதி ஏற்றுக்கொள்பவர்கள் ஞானகாண்டி. காண்டினா அதை ஏற்றுக்கொண்டவர்கள். சரிங்களா? மீமாஞ்சகர் ரெண்டு. இது ஏகான்மவாதம். மூணாவது என்னதுங்க? ஏகான்மவாதம். ஏகம் ஆன்மா. ஏகான்மம் என்பதற்கு ஏகம் ஆன்மா. ஆன்மா ஒன்றே. ஆன்மா ஒன்றே. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஆன்மாக்கள் பல. ஆன்மாக்கள் பல. இவங்க என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு ஆன்மா தான். அது என்ன ஆன்மா? அது என்ன ஆன்மா? பரமான்மா. பரமான்மா ஒண்ணுதான் இருக்கு, சீவான்மாலாம் கிடையாது. சீவான்மாலாம் கிடையாது என்று சொல்பவர்கள் யாரு? ஏகான்மவாதி. இது கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியது, விரிவாக பார்க்க வேண்டியது இந்த ஏகான்மவாதம். சாங்கியம் என்று ஒரு சமயம், சாங்கியம் என்று ஒரு சமயம். அடுத்தது யோகம். ஏற்கனவே சொன்ன யோகம். பாஞ்சராத்திரிகம். பாஞ்சராத்திரிகம். இந்த ஆறு என்னதுங்க? புறச்சமயம். புறச்சமயம். வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்படாதவர்கள், வேதத்தை உடன்பட்டு ஆகமத்தை உடன்படாதவர்கள் இவர்கள். இவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தையும் உடன்படுவாங்க, ஆகமத்தையும் உடன்படுவார்கள். தனக்கென்று ஒரு தனி நூலை உடையவர்கள். தனக்கென்று ஒரு தனி நூலை உடையவர்கள். அடுத்தது இங்க வந்தா இவர்கள் வேதத்தை உடன்படுவாங்க, ஆகமத்தையும் உடன்படுவாங்க, சைவ சித்தாந்தத்தின் எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். சைவ சித்தாந்தத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரே ஒரு இடத்துலதான் வேறுபடுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, முத்தினா என்ன, முத்தினா என்ன என்கின்ற இடத்துல சைவ சித்தாந்த முத்திக்கு முரணான முத்தியை சொல்லக்கூடியவர்கள் யாரு? அகச்சமயத்தார். கார் சாவியா? பேக்ல இருக்கும். பேக்ல அந்த சைட்ல சின்ன ஜிப்ல இருக்கும். அகச்சமயத்தார் என்னதுங்க? சைவ சித்தாந்தத்தின் எல்லா கொள்கையும் ஏற்றுக்கொண்டு எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? முத்தி இலக்கணத்தில் மாறுபடுவர். முத்தி இலக்கணத்துல மாறுபடுவர். எனவே 24 சமயங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல இதை பற்றி பேசக்கூடிய நூல், இதை பற்றி பேசக்கூடிய நூல் ரெண்டு நூல். ஒண்ணு சிவஞான சித்தியார் பரபக்கம். சிவஞான சித்தியார் பரபக்கம் இந்த சமயங்களை பற்றி பேசுகிறது. இந்த சமயங்களை பற்றி பேசுகிறது. அடுத்தது இரண்டாவது நூல்
சங்கற்ப நிராகரணம். இதை பற்றி விரிவா தெரியணும்னா இந்த 2 நூலை படிக்கணும். இப்ப நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் இதை பற்றி விரிவா பார்க்கணும். உலகாயதை பற்றி சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. எல்லாத்தையும் விரிவாக பேச வேண்டிய செய்திகள் நிரம்ப இருக்கிறது. இதுல முதல் நூல் என்னது, பரபக்கம். 2வது சங்கற்ப நிராகரம். இந்த 2 நூலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரபக்கம் என்ற நூல், பரபக்கம் என்ற நூல் இந்த 2ஐயும் பேசுது. புறப்புறம் புறம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 சமயத்தை பற்றி பேசுகிறது. எது, சிவஞான சித்தியார் பரபக்கம். சிவஞான சித்தியார் பரபக்கம் புறப்புறம் புறம் என்ற 2 சமயங்களை பற்றி பேசுகிறது. மொத்தம் 14 சமயம் சொல்லுது. அது 14, 12 தானே இருக்கு, 12 தானே இருக்கு, 14 சொல்லுது. 14 சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகாயதம் 1, 4 வகை பௌத்தம் 5 ஆயிருச்சா. அடுத்தது சமணம். இந்த சமணத்தை 2ஆ பிரிக்குது. 2ஆ பிரிச்சு 1 வந்து நிகண்டவாத சைவம், சாரி நிகண்டவாதி. ரெண்டு ஆசீவகம். சமணரை 2ஆ பிரிச்சு என்ன செய்துங்க, நிகண்டவாதி, ஆசீவகர். ஆசீவகர் இதெல்லாம் நான் தலைப்பு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒண்ணு கருத்துக்குள்ளேயே போகல. இந்த நூல்ல இதெல்லாம் இருக்கு, பரபக்கத்துல இதெல்லாம் இருக்குன்னு ஒரு ஹிண்ட் தான். பாருங்க, உலகாயதம், 4 வகை பௌத்தம், சமணரை 2ஆ பிரிச்சிருது, நிகண்டவாதர், ஆசீவகம். இப்ப என்ன ஆச்சுங்க, இதுல 7. இந்த 7 சமயம், 6 சமயத்தை எத்தனையா சொல்லுது, 7ஆ சொல்லுது. இந்த 6 இருக்கா இல்லையா, இந்த 6ல தர்க்கத்தை பத்தி பேசுறது இல்ல, தர்க்கத்தை பத்தி பேசல. மீமாஞ்சகர் தர்க்கத்தை பத்தி பேசல, மீமாஞ்சகரை பற்றி பேசுகிறது, மீமாஞ்சகரை பற்றி பேசுகிறது. ஏகான்மவாதி, இந்த ஏகான்மவாதியை 4ஆ பிரிக்குது. ஏகான்மவாதி என்பதை 4ஆ பிரிக்குது. சும்மா எழுதி வச்சுக்கங்க, முன்னாடி எப்போவாது வாய்ப்பு கிடைக்கிற போது படிப்பீங்களாமா. இதை அழிச்சிடலாமா? பாருங்க, தர்க்க மதத்தை பற்றி எது பேசல, பரபக்கத்துல சொல்லல, தர்க்க மதத்தை பத்தி சொல்லல. மீமாஞ்சகரை பற்றி சொல்லி இருக்கு 1. அடுத்தது ஏகான்மவாதத்தை 4 சமயமா சொல்லுது. ஏகான்மவாதத்தின் உட்பிரிவு, ஏகான்மவாதத்தினுடைய உட்பிரிவு பட்டாச்சாரியான் மதம், பட்டாச்சாரியான் மதம், பிரபாகரர் மதம், பிரபாகரர் மதம், சப்த பிரம்மவாதி, சப்த பிரம்மவாதி, மாயாவாதம், மாயாவாதம். ஏகான்மவாதம் 4 பிரிவுகளை உடையது, 4 பிரிவுகளை உடையது. பட்டாச்சாரியான் மதம், பிரபாகரர் மதம், சப்த பிரம்மவாதி, மாயாவாதம் என்று 4 பிரிவு. இதுல என்ன ஒரு நுட்பம்னு பாத்தீங்கன்னா,
இவருக்கு மேல ரெண்டு பாருங்க, ஏகான்மவாதத்துல இதுக்கு மேல ஒரு ஆசிரியர், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. சரியா? ஒரு ஆசிரியர், அவருடைய மாணவர் பட்டாச்சாரியார். இந்த ஆசிரியர் பேர்லாம் எழுதல, ரொம்ப குழப்ப வேண்டாம்னு விட்டுட்டேன். சரியா? ஒரு ஆசிரியர், அவருடைய மாணவர் யாரு? பட்டாச்சாரியார். இது மூணாவது ஆசிரியர். இவரு அவருடைய மாணவர் நாலாவது ஆசிரியர். இப்ப நம்ம வச்சுக்கங்க, மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி, வரிசையா சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி இவங்க 4 ஆசிரியர், மாணவர், அவருடைய மாணவர் என்று 4 ஏகான்மவாத நூல் செஞ்சவங்க. ஏகான்மவாதத்துக்கு நூல் செஞ்சவங்க 4 பேரு. அது யாரு? ஆசிரியர், மாணவர். இதுல என்ன தெரியுங்களா ஹைலைட்டு? ஆசிரியர் சொன்னாரா இல்லையா? இவர் சொன்னது 2வது ஆள் மறுத்துட்டார். அவர் எங்க ஆசிரியர் சொன்னது தப்பு, இதுதான் சரி அப்படின்னு இவர் ஒரு நூல் செய்யறார். சரியா? அடுத்தது பட்டாச்சாரியர் வர்றார். இவர் என்ன செய்யறாரு? எங்க வாத்தியார் சொன்னது தப்பு. மேல முதல்ல செஞ்சாரு பாத்தீங்களா, அதுதான் சரின்னு இவர் ஒரு நூல் செய்யறார். அடுத்தது பிரபாகரன் வந்தாரு, எங்க வாத்தியார் சொன்ன தப்புங்க, அவர் சொன்னதான் சரி. இப்போ ஒரே கருத்தை 2 பேர், ஒரு கருத்தை 2 பேர். ஆனா ஆசிரியர் மாணவர் என்ன செய்யறாங்க? தன்னுடைய ஆசிரியர் கருத்தை மறுத்து ஒரு நூல் செய்யறார். ஆசிரியர் கருத்தை மறுத்து மாணவர் ஒரு நூல், அவரை மறுத்து அவருடைய மாணவர் ஒரு நூல், அவரை மறுத்து அவருடைய 4 ஆசிரியருக்கு 2 கருத்து மாறி 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 வருகிறது. இதுதான் ஏகான்மவாதம். இது பார்த்துக்குங்க. நம்முடைய திருமுறைகளுடைய காலம் கிமு தொடங்குகிறது. யாரு? திருமூல நாயனாருடைய காலம் 3000 ஆண்டு யோகம் இருந்திருக்கிறார். அப்ப இப்ப 2000 தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப கிமுல தொடங்குது அவருடைய காலம். கிமுல தொடங்குகிறது. அவர் 3000 பாக்களை செஞ்சு திருமூலர் திருமந்திரத்தை கொடுத்துட்டார். இவரு தனி. காரைக்கால் அம்மையார் 3ஆம் நூற்றாண்டு இருண்ட காலம், அவர் ஒரு நூல் தனியா செய்யறாரு. யாரு? காரைக்கால் அம்மையார் தனியா பதிக பெருவெளியை நமக்கு கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டு ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான் எல்லாம் வராங்க. 9 நம்பி ஆரூரர், 10 சேக்கிழார் பெருமான், 14 சந்தான குரவர்கள். ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் கால வரையறை உடைய சாத்திர தோத்திர தொகுப்பு. இப்ப நம்ம கையில இருக்கிறது ஒரு வரலாற்று பதிவு. சாத்திரம்னு எடுத்துட்டீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு மெய்கண்டாற்ற தொடங்குறது. அதுக்கு முன்னாடி 2 நூல், அதுக்கு முன்னாடியே திருமுறைகள்ல சாத்திர கருத்துக்கள் ஏராளமா கிடக்குது, திருமந்திரத்துல கிடக்குது. நீங்க சாத்திரன்னு ஆரம்பிச்சா ஒரே பாட்டுலதான் ஆரம்பிக்கணும். பதி பசு என பகர் மூன்றில் பதிகினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு சொல்லாம நீங்க சாத்திரத்தை சொல்லவே முடியாது. அப்போ 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கால வரையறை உடையது நம்முடைய சாத்திர தோத்திர தொகுப்பு. ஒருத்தருக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு ஆசிரியர் மாணவர்லாம் கிடையாது. யாரு? திருமூலர் தனியா திருவாவடுதுறையில 3000 ஆண்டு யோகம் இருந்து அவர் பாடு தனியா பாடிட்டார். காரைக்கால் அம்மையார் தனியா எங்க பாடுறாங்க? கைலாயத்துல பாடினாங்க, ஆலங்காட்டுல பாடினாங்க, எல்லாமே அங்க தனியா பாடிட்டாங்க. ஞான சம்பந்தர் ஒவ்வொரு தளமா போய் பாடினார். நாவுக்கரசர் தனியா ஒரு தளம் போய் பாடினார். 200 வருஷம் கழிச்சு நம்பி ஆரூரர் வந்து தனியா பாடுகிறார். எங்கேயுமே முரண்பாடு கிடையாது. இது நல்லா வாங்கிக்கங்க. ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே இவ்வளவு முரண்பாடு இருக்கிற சமயம் ஒன்று இருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கால எல்லையிலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே, பல்வேறு காலத்திலே, பல்வேறு குலத்திலே, பல்வேறு வகையான தொழிலை உடைய பெருமக்கள் தோன்றிய இந்த நூல்களிலே ஒரு வேறுபாடுகளை கூட காண முடியாது. காரணம் கொடுத்தது பெருமான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இவர்கள் மூலம் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஆங்கில லிப் மூவ்மெண்ட் தான், வாயத்தான் ஆட்டினாங்க. சொன்னதெல்லாம் யாரு? பெருமான் சொல்லி சொன்னால் ஒரே ஆள் தான். அதனால என்ன வரல?
வேறுபாடே வரல. இங்க பாருங்க, இப்ப மெய்கண்டார் சிவஞான போதம், சிவஞான சித்தியார் எதுக்கு நூலு? சிவஞான போதத்திற்கான விரி நூல். விரி நூல். அதுக்கு பின்னாடி மறைஞான சம்பந்தர் ஒன்றும் செய்யல. உமாபதி சிவனார் வந்தார், 8 நூல் செஞ்சார். 8 நூல் செஞ்சார். எங்கேயாவது ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கும் ஒரு விழுக்காடு நீங்க வேறுபாடு பார்க்க முடியுமா? இப்போ அந்த பதிஞானம் திளைத்த பெருமக்கள், பதிஞானம் திளைத்த பெருமக்கள் அவர்களால் அருளி செய்யப்பட்ட ஞான கொடை நம்முடைய தோத்திரமும் சாத்திரமும். இப்போ அதை நம்ம எவ்வளவு நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதுதான் கேள்வி. இதெல்லாம் இந்த கால வரையறை பார்த்தாதான் நமக்குள்ள அந்த பெருமையே நமக்கு தெரியும். பாருங்க, பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதிகினை போல் பசுபாசம் மனாதின்னு இவரு சொல்றாரு. இங்க போனீங்கன்னா செய்வானும் செய்விப்பானும் சேர்பயனும் உயிப்பான் ஒருவன் உலன். யாரு? காரைக்கிழமையார் சொல்றாங்க. அப்போ என்னதுங்க? வினை உண்டு, செய்பவன் உண்டு, வினை ஊட்டுபவன் உண்டு, வினையை ஊட்டுபவன் உண்டு, வினை பயன் உண்டு. வினை உண்டு, வினை பயன் உண்டு, வினையை செய்பவன் உண்டு, வினையை ஊட்டுபவன் உண்டு. எங்க வந்துருச்சு? காரைக்கால் அம்மையார்ட்ட வந்துருச்சு. இங்க சாத்திரம் முழுக்க அதான் கிடக்குது, எங்க பார்த்தாலும் அதான் கிடக்குது. எனவே இந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எனவே இந்த பட்டாச்சாரியான் இவருடைய மாணவர் பிரபாகரர், இவங்க 2 பேர் 2 நூல் செய்யறாங்க. சப்த பிரம்மவாதி, மாயா. இவர்களாம் யாருங்க? ஏகான்மவாதி, ஆன்மா ஏகம் என்ற கொள்கை உடையவர்கள். இதுல ரொம்ப பாப்புலர் யாரு? மாயாவாதி. இப்போ சமயம்னு சொன்னாவே, இந்தியான்னு சொன்னாவே, தத்துவ ஞானம்னு சொன்னாவே இங்கதான் போய் நிற்பாங்க. இங்கதான் போய் நிற்பாங்க. யாரு இவங்க? மாயாவாதி. இப்ப இங்க நமக்கு தெரிஞ்சு யாரு மாயாவாதி சொல்லுங்க பார்க்கலாம். சங்கரர். சங்கரர் காஞ்சி சங்கர மடம் இருக்கா இல்லையா? அது ஏகான்மவாதத்தை உடையது, ஏகான்மவாதத்தை உடையது. அப்புறம் விவேகானந்தர், ராமானுஜர், சரி, பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவர்கள்லாம் யாரு? ஏகான்மவாதி. நீங்க தத்துவ ஞானம்னு சொன்னாவே இவங்க தான் முன்னாடி வருவாங்க. ஒண்ணு சங்கர மடம் வரும், இல்லைன்னா விவேகானந்தர் வருவாரு, இல்லைன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வருவாரு. இவர்கள் தான் தத்துவ ஞானம் என்று அறியப்படுகிறது. உலகத்தின் பார்வையில இந்திய தத்துவ ஞானம்னு சொன்னாவே யாருடைய தத்துவ ஞானம் வரும்? மாயாவாதம் தான் வருது. ஏன் வருதுன்னு கேட்டா, இவர்கள் இதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளணும். எப்பவுமே இந்த மாயாவாதத்திற்காக பல நூற்றாண்டுகளாக பல துறவிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கடுமையாக உழைத்திருக்கிறார்கள், உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து. ஆனா சைவ சித்தாந்திகள் அவ்வளவு உழைத்திருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டால் இல்லை என்பதுதான் பொருள். இவர்கள் போல நாம் என்ன செய்யல? உழைக்கல. நம்ம உழைப்பு பத்தாது, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. என்னது? திருவருள். ஏன்னு கேட்டீங்கன்னா, தத்துவ ஞானம் உயர 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 என்னாகும்? மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். புரியுதுங்களா? தத்துவ ஞானம் உயர்ந்ததுன்னா என்ன ஆகும்? மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஏன்? தகுதி உயர்ந்தா எண்ணிக்கை என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும், இல்லைங்களா? இப்போ அரிசி கடை திருப்பத்தூர்ல எத்தனை இருக்கு? பருப்பு விற்கிற கடை எத்தனை இருக்கு? துணி கடை எத்தனை இருக்கு? நகைக்கடை எத்தனை இருக்கு? கம்மியா தானே இருக்கு. அதுல வைரம் விற்கிற கடை, இப்ப மளிகை கடை மாதிரி வைர கடை வைக்க முடியுமா? ஏன் வைக்க முடியாது? இதை வாங்கறதுக்கு ஆள் நிறைய இருக்கிறாங்க, அதை வாங்கறதுக்கு கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்? பொருள் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் அதை வாங்க முடியும், அருள் அதிகமா இருந்தாதான் இதை வாங்க முடியும். அப்போ தத்துவ ஞானத்தின் தகுதி உயர 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 என்னாகும்? எண்ணிக்கை கட்டாயம் குறையும். எண்ணிக்கை கட்டாயம் குறையும். பெருமாண்டி எத்தனை பேர் பாடம் கேட்டாங்களா? 4 பேர் தான் பாடம் கேட்டாங்க. ஏங்க, சிவபெருமான் பாடம் நடத்திய கேட்டவங்க எத்தனை பேரு?
4 பேரு தான். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சிவபெருமான்கிட்ட பாடம் கேட்கற தகுதி 4 பேருக்கு தான் இருக்குதுன்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு சொல்ற தகுதி இருக்குது, கேட்கற தகுதி வேணுமா இல்லையா? அப்ப பெருமான்கிட்ட நேரா பாடம் கேட்கறதுக்கு எத்தனை பேருக்கு தகுதி இருந்தது? 4 பேரு தான். அப்ப மற்றவர்களாம் தகுதி குறைய குறைய என்ன ஆகும்? கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். இப்போ இளையராஜா இன்னிசை கச்சேரின்னு போட்டா என்ன ஆகும்? நிறைய பேர் வருவாங்க. வேற அப்படியே ஒன்னா நீங்க மேலே ஏத்திட்டு போக என்ன ஆகும்? கூட்டம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அந்த வகையில இங்க இந்த மாயாவாதம் என்பது இந்திய தத்துவ ஞானமாக உலகத்தால் பார்க்கப்படுகிறது. இதுல நமக்கே பல பேர்த்துக்கு மயக்கம் இருக்கு. சைவ சித்தாந்திம்பாங்க, சித்தாந்தம் படிப்பாங்க. மாயாவாதத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் உள்ள வேறுபாடே தெரியாம இருக்கிறவங்க அதிகம். காரணம், நம்ம என்ன செய்வதில்லை, பரபக்கம் படிக்கிறது இல்லை. பரபக்கம் படிக்காததுனால நமக்கு என்ன தெரிவதில்லை, இந்த சமய கொள்கை என்ன என்று நமக்கு தெரியாததுனால என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இதுதான் நம்ம கொள்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கொள்கை என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதற்காகவாவது பரபக்கம் படிக்கணும். கண்டிப்பா பரபக்கம் படிக்கணும். ஏன்னா நீங்க மற்ற நூல்களை நம்ம ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் படிக்கிறோம்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது என்ன செய்யணும், பரபக்கம் படிக்கணும். அப்பதான் நமக்கு நூல்களிலே ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவு பிறந்தாதான் நமக்கு அதனுடைய தன்மை தெரியும். சரி, எனவே இந்த 4 பேர் இப்ப பாருங்க, மீமாஞ்சகர், ஏகான்மவாதி, அடுத்தது சாங்கியர். இந்த சாங்கியர் இருக்காங்களே, இவர்களை 2ஆ பிரிக்கிறாரு. நிரீச்சர சாங்கியம், நிரீச்சர சாங்கியம், இந்த சாங்கியர் 1. அடுத்தது பாஞ்சராத்திரிகம். இந்த பக்கம் 7 சொன்னா புறப்புற சமயத்துல எத்தனைங்க? 7. மீமாஞ்சகம் 8. அடுத்தது 9, 10, 11, 12. சாங்கியம் 13, பாஞ்சராத்திரிகம் 14. இந்த 14 சமயங்களை பேசுவது எது? பரபக்கம். சிவஞான சித்தியார் பரபக்கத்துல 14 சமயங்களை பற்றி விரிவா பேசுறாரு. விரிவா பேசி என்ன செய்யறாரு, மறுக்கிறார். பேசுறது மட்டும் இல்ல, அந்த சமய கொள்கையை சொல்லி என்ன செய்வாரு, மறுத்து சைவ சித்தாந்தத்தை நிறுவுவார். சைவ சித்தாந்தத்தை நிறுவுவார். நமக்கு பேரை கேட்கறதுக்கே கிரு 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 கிருன்னு வருது. இன்னும் பாடத்தை எங்க போய் படிக்கிறது? அப்படித்தானே? அப்படிதான் இருக்கும். முத கேட்டா அப்படிதான் இருக்கும். இந்த பேரே இன்னும் புரியல. பேரே இன்னும் புரியல. நேரா சைவ சித்தாந்தத்தை நடத்துங்க சார். ஏன் சார் போட்டு இப்படி பண்றீங்க? அவரு வினா வெண்பா கேட்க வந்தா என்னை எல்லாத்தையும் எங்க கொண்டு போயிட்டீங்க? துரியாதீதான். என்ன துரியாதீதான்? என்ன துரியாதீதான்? கேவல துரியாதீதம். அப்படியே சொக்கி வினாவெண்பாவை கேட்க விடுவீங்களா, விடமாட்டீங்களா அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருதா இல்லையா? அப்படிதான் இருக்கும். காரணம், கொஞ்சம் நூல் அப்படிப்பட்ட நூல் தான். இன்னும் உங்களுக்கு நூலை நடத்தல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நூலை நடத்தல. நூல்ல இதெல்லாம் இருக்குன்னு தான் சொல்லி இருக்கிறேன். சரிங்களா? அப்ப பரபக்கத்திலே 14 சமயம் பேசப்படுகிறது. 14 சமயம் பேசப்படுகிறது. 14 வேற ஒண்ணு இல்ல, புறப்புறமும் புறமும். புறப்புறமும் புறமும். அதுல எது பேசல? தர்க்கம் அதுல இல்ல, யோகம் இல்லை. தர்க்கமும் யோகமும் இல்லை. மீமாஞ்சகம், ஏகான்மவாதம், சாங்கியம், பாஞ்சராத்திரியம் என்று சொல்லக்கூடிய நூல்கள் இருக்கிறது என்று சொல்லி நாளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.